ரைட். வீடியோ ஆடியோ தெளிவா இருக்கான்னு சொல்லி யாராவது நம்ம செட் பண்ணுவா. சரியா, இன்றைக்கு நியூட்டன் இயக்க விதிகள் சம்பந்தமா ஒரு கேள்வி உண்டு. உராய் விசையோடையும் நியூட்டன் இயக்க விதியோடையும் சம்பந்தமான கேள்வி உண்டு. அதுக்கு முதல் இது சம்பந்தமான சின்ன கதையொன்று கதைக்க போறோம், எல்லாம் கவனி. சரியா, அது சம்பந்தமான சின்ன ஒரு விளக்கம். இப்போ இது ஒரு கரடான நிலம். கரடான நிலம்னு சொன்னா உராய்வுடைய நிலம். இந்த உராய்வுடைய நிலத்துல ஒரு குத்தி உண்டு. ஒரு மனிதன் மாறா வேகத்துல தள்ளி கொண்டு போக போறான். சரியா, இந்த குத்தியோண்ட ஒரு மனிதன் மாறா வேகத்துல தள்ளி கொண்டு போறானா இருந்தா அது சம்பந்தமான சின்ன ஒரு கேள்வி. சரியா, ஒரு மனிதன் ஒரு குத்திய மாறா வேகத்துல மாறா வேகத்துல தள்ளி கொண்டு போறான். மாறா வேகத்துல தள்ளி கொண்டு போயிருக்கு. இதுல என்னென்ன விசைகள் ஆகும், அந்த விசைகளுக்கான உணர்வுகள் எப்படி எப்படி தொடர்பு கேட்டா இது கூட இது குறைவண்ட மாதிரி கதைக்க போறோம். சரியா, மாறா வேகத்துல தள்ளி கொண்டு போயிருக்கு. ரைட். அது முடிய இந்த எக்ஸாம் பேப்பர், ப்ராக்டிக்ஸ் எக்ஸாம் பேப்பர் 10வது கேள்வி 10வது பார்ப்போம். இப்ப இதுல இந்த குத்தியவன் மாறா வேகத்துல தள்ளி கொண்டு போறானா இருந்தா இதுல என்னென்ன விசைகள் தாக்கும் மாதிரி முதல்ல தெரிய வரும். என்னென்ன விசைகள் தாக்கும் மாதிரி தெரிஞ்சா அதுக்கு பிறகு சில சில விஷயங்கள் கேட்கலாம். சரி, அதுக்கு முதல் உனக்கு தெரியுமான்னு பாக்குறதுக்காக சின்ன ஒரு 3 கூட்டி சொல்றேன். என்னென்ன கூட்டு சரி என்ற மாதிரி நீ போட்டுக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு நான் விளங்கப்படுத்தியேக்க நீ போட்ட கூட்டுகள் சரியானு சொல்லி நீ கேஸ் பண்ணி பாரு. என்னென்ன கூட்டி ரெண்டு கேஸ் போட்டுக்கொள்வா. ஒரு மனிதன் ஒரு குத்திய மாறா வேகத்துல தள்ளி கொண்டு போறான். இதுல உராய்வு குணகம் குட்டிக்கும் திரைக்கும் இடையில உராய்வு இருக்குத. உராய்வு குணகம் இருக்குது. உராய்வு குணகம் பூஜ்ஜியம் இல்லை. குட்டிக்கும் திரைக்கும் இடையில மனிதனுக்கும் மனிதன் காலுக்கும் இடையில எல்லாம் உராய்வு இருக்குது. அப்ப இதுல நான் 3 கூட்டு சொல்றேன். அந்த 3 கூட்டுக்குள்ளே எந்தெந்த கூட்டு சரியென்ற மாதிரிடாப்பா நீ போட்டு கொள்வாப்போம். நான் சரியா ஒரு விளக்கம் கதை கேட்க நீ போட்ட கூட்டு நீ சரி போல போட்டது சரியா விளையாண்டு வேற. ஓகே. முதலாவது கூட்டு ஏ கூட்டு என்ன கூட்டுன்னு சொன்னா இந்த தொகுதியில தாக்குற விலையில் விசை என்ற பெருமானம் பூஜ்ஜியம் சொல்லப்படுது. இந்த தொகுதியில தாக்குற விலையில் விசை என்ற பெருமானம் பூஜ்ஜியம் தான் முதலாக கூட்டு. சரியா, சரியா விளையாண்டு மாதிரி நோட் பண்ணிக்கோள். தொகுதியில தாக்குற விலையில் விசை என்ற பெருமானம் பூஜ்ஜியம். இரண்டாவது கூட்டு சொல்லப்படுது. இரண்டாவது கூட்டு தரையால மனிதண்ட காலுக்கு கொடுக்கப்பட்ட உராய்வு செய்யும். தரையால குத்திக்கு கொடுக்கப்பட்ட உராய்வு செய்யும் பெருமன் சமன். சரியா, தரையால மனிதண்ட காலுக்கு கொடுக்கப்பட்ட உராய்வு செய்த பெருமனும் தரையால குட்டிக்கு கொடுக்கப்பட்ட உராய்வு செய்த பெருமனும் சமன மாதிரி இன்னொரு கூட்டு சொல்லப்படுது. அது சரியா விளையாண்டு மாதிரி நோட் பண்ணி கொள்வேன். சரியா விளையாண்டு மாதிரி போட்டுக்கொள். தரையால மனிதண்ட காலுக்கு கொடுக்கப்பட்ட உராய்வும் தரையால குட்டிக்கு கொடுக்கப்பட்ட உராய்வும் சமன். பெருமன்ல சமன் என்று சொல்லப்படுது. சீக்கூட்டு சீக்கூட்டு என்று சொல்லப்படுதுன்னு சொன்னா மனிதன்ல தாக்குற விளைவு செய்த பெருமானமும் பூஜ்ஜியம். சி கூட்டு மனிதன்ல தாக்குற விளையில் விசைன்ற பெருமானம் பூஜ்ஜியம் வேற சொல்லப்படுது. ஏ கூட்டுடாப்பா தொகுதியில தாக்குற விளையில் விசை பூஜ்ஜியம் சொல்லப்படுது. பி கூட்டு தரையால மனிதன் காலுக்கு கொடுக்கப்படுற ஒரு விசையும் தரையால குட்டிக்கு கொடுக்கப்படுற ஒரு விசையும் பெருமெல்ல சமன் சொல்லப்படுது. சி கூட்டு மனிதன்ல தாக்குற ஒரு விசை மனிதன்ல தாக்குற விளையில் விசைன்ற பெருமானம் பூஜ்ஜியம் சொல்லப்படுது. இந்த 3 கூட்டுகள்ல என்னென்ன கூட்டு சரி புள்ளி வேற நீ போட்டுக்கொள்ள வேணும். ரைட். இப்ப நான் ஒரு விளக்கம் சொல்ல போறேன். அப்ப அதை வச்சுக்கொண்டு நீ கண்டுபிடிக்க வேணும். நீ போட்டது சரியா விளையாண்டு மாதிரி யோசிச்சுக்கணும். இப்ப இந்த தொகுதியில ஆகிற விசைகளோட வருமானம் குறிச்சு காட்டணும். நான் இதுல கலைக்க போறது கிடை விசையில மட்டும் இலக்குத்தி விசைக்கு தேவையில்லை. ஏன்னா கிடை இயக்கத்துக்கு அது கதை கேட்க கிடை விசையை மட்டும் தான் கருதணும். இலைக்குத்தி இயக்கத்துக்கு கரையாப்பா இலைக்குத்தி விசையை கருதணும். கிடை இயக்கத்தை கருத போற மாதிரி இருந்தா இலைக்குத்தி விசையில கருத வேண்டிய தேவையில்லை. ஏனென்றா அந்த இலைக்குத்தி விசையின் பிரிச்ச கூறு கிடைக்கு விரைக்க நிலைக்குத்தா இருக்கிற கூற கிடை பிரிச்சு இல்லை கிடைக்கு கொண்டு வந்தா கோஸ் 92 பேரும். கோஸ் 90க்குரிய வருமானம் என்ன வருமானம் பூஜ்ஜியம் இல்லை. கோஸ் 90க்கு பூஜ்ஜியம் சொன்னாலும் இந்த பிரிச்ச ஒரு பூஜ்ஜியம் தான் வரப்போகுது. அப்ப இயக்க திசையில அந்த இலைக்குத்து கூறாளவான பாதிப்பு இருக்காது. அப்புறம் கிடை இயக்கத்தை கருதியக்க இலைக்குத்தி விசையில கருத தேவையில்லை. இலைக்குத்தி இயக்க கருதியக்க இலைக்குத்து கிடை விசையில கருத தேவையில்லை. அந்த விஷயம் முடிஞ்சு கொள்ள வரும். அப்ப நான் நீங்க கிடை இயக்கம் தான் கருத போறேன். எனக்கு கிடை விசைகள் தான் தேவை. என்னைக்கு இலைக்குத்தி விஷயம் தான் நிறைய வரப்போகுது. நிறைய அளவான மரதாக்கம் வரப்போகுது. அதுகள் எனக்கு தேவையில்லை. மனிதனிலை நிறைந்த வருமானம் பெருமனாப்பா அதுக்கு சமரான மரதாக்கம் பெறும். அது எனக்கு தேவையில்லை. அப்ப எங்களுக்கு இங்க தேவையானது கிடையக்கம் கருதப்படுறதா இருந்தா கிடை விசைகள் மட்டும்தான் தேவை. அப்ப அந்த கிடை விசைகள் எங்கெங்க தாக்கு மட்டும் மாதிரி முதல் குறிச்சு கொள்வோம், தெரிஞ்சு கொள்ள வேணும். நான் சொல்ற மாதிரி கவனி. இப்ப மனிதன் குத்திய தள்ளுவான். மனிதன் குத்திய என்ன விஷயம் கொடுத்து தள்ளுறானோ அதே சமனான விஷயம் குத்தி மனிதனை குறிச்சு தள்ளும்.
ஏன்னா எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மரதாக்கம் இருக்கும். நியூட்டன் எத்தனாம் விதி? எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மரதாக்கம் இருக்கும் நியூட்டன் எத்தனாம் விதியா சொன்னவன்? மூன்றாம் விதியில சொன்னோம் இல்லை? எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மரதாக்க விசை இருக்கு. இப்ப நான் போட்டை தள்ளுவனா இருந்தா போட் திருப்பி என்ன தள்ளும்? அப்ப எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மரதாக்கம் இருக்கிறதா இருந்தா மனிதன் குத்தியே தள்ளினா குத்தி திருப்பி மனிதனை தள்ளும். அது தாக்க மரதாக்க விசை. அந்த தாக்க மரதாக்க விசைக்குரிய இயல்புகள் ஏற்கனவே முதல் கிளாஸ்லயே காய்ச்சினான். என்ன சொல்லுவா? தாக்க மரதாக்க விசைக்குரிய இயல்புடாப்பா ஒன்று சமனும் எதிர்மையா இருக்கும். ஏன்னா சமனும் எதிர்மையா இருக்கும்னு சொன்னா ரெண்டும் பெருமெல்ல சமனா இருக்கும், திசையில எதிராக இருக்கும். சமனும் எதிர்மையா இருக்கும், பெருமெல்ல சமனா இருக்கும். அதே நேரம் ஒரே தாக்க கோட்லயே இருக்கும். இவரால இவருக்கு மாற விசையும் குத்தியால மனிதனுக்கு மாற விசையும் அந்த ஒரே தாக்க கோட்லயே இருக்கும். அதே நேரம் இன்னும் ஒன்று முக்கியமானது, வேற வேற பொருள்ல தான் தாக்க மரதாக்க விசைன்றது, அந்த சோடி விசைன்றது வேற வேற பொருட்கள் எல்லாம் வரும். இப்ப ஒன்று மனிதன்ல வந்தா மற்றது குத்தியில வரும். இப்ப நான் போட்டை தள்ளிக்கு ஒன்று போட்ல வந்தா மற்றது எந்த கையில வரும்டா. நான் சொல்ற விஷயம் ஒரு தெளிவா புரியுதா? தாக்க மரதாக்க விசைன்றது சமணி எதிர்மையா இருக்கும், ஒரே தாக்க கோட்டிலேயும் இருக்கும். அதே நேரம் வெவ்வேறு பொருட்கள்லையும் தாக்கும். ஒரே பொருளா ஆக்க போறது இல்லை தாக்க மரதாக்க விசை. இதுக்கு பிறகு ஒரு முக்கியமான பாடம் ஒன்று வைப்போம், சுழற்சி இயக்கம் என்ற பாடம். அந்த சுழற்சி இயக்கம் என்ற பாடத்துல மைய நீக்க விசை மைய நாட்ட விசை ரெண்டு விசை வைப்போம். அந்த மைய நீக்க விசையும் மைய நாட்ட விசையும் வைப்பன் ஒரே பொருள் தான் தாக்கும், ஆனா ஒரே தாக்க கோட்ல இருக்கும், சமணி எதிர்மையா இருக்கும். மைய நீக்க விசையும் மைய நாட்ட விசையும். அப்ப இது தாக்க மரதாக்க விசையா கருதலாமான்னா இல்லை. அது ஒரே பொருள்ல ஆக்குறதால தாக்க மரதாக்க விசையா கருதே இல்லாது. ஏன்? வேற வேற பொருள்ல ஆக்கிறதான் தாக்க மரதாக்க விசை. அவர் நியூட்டன் சொன்ன மூன்றாம் விதிக்கு வந்து தாக்க மரதாக்க விசை என்றது வேற வேற பொருள்லயும் இருக்கும், சமணி எதிர்மையா இருக்கும், பெருமெல்ல சமனா இருக்கும். ஒரே தாக்கோல் இருக்கு. அந்த மைய நீக்க விசை மைய நாட்டு விசை ஒரே பொருள்லான் இருக்கு, வேற வேற பொருள் இருக்காது. அதனால தாக்க மரதாக்க விசையா வராது. ஓகே, இப்ப இதுல பொருட்கள்ல தாக்குற விசை இந்த குத்தியில மட்டும் தாக்குற விசையின வருமானத்தை காய்க்க போறோம். கவனிய, குத்தியில மட்டும் தாக்குற விசையின வருமானம் எப்படி வருமான வேற பாப்போம். குத்தியில மட்டும் தாக்குற விசை கவனிக்க ஓடும். அங்கே இங்கே விவராத்தி கொண்டிருந்தா நான் பொறுப்பில்லை. சரியா? இப்ப வேற மனிதன் குத்தியை தள்ளுறானா இருந்தா மனிதன் குத்தியை தள்ளினா மனிதனால குத்தில வார விசைன்னு சொன்னா இங்கால பக்கம் ஓடும். மனிதனால குத்தில வார விசை அது தாக்க மண்டத்தால நான் ஆரண்டு வேலை போறேன். மனிதனால குத்தில வார விசை, மனிதன் குத்தியை தள்ளுற விசை. அதே நேரம் இந்த குத்தி வலப்பக்கமா இயங்க வழி கிடையாது. தரை என்ன செய்யப்பட்டா அவற்றை இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக இங்கால பக்கத்துக்கு ஒரு உராய்வு செய்ய கொடுக்கும். இந்த உராய்வுன்றது இப்ப இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக தொழிற்படுற விசை உராய்வு. அப்ப குத்தி இங்கால பக்கமா மாறா விதத்துல இயங்குன்னு சொல்லப்படுறதா இருந்தா குத்தி இயங்குற திசைக்கு எதிர் திசையில தரையால குத்திக்கு உராய்வு வரும். தரையால குத்திக்கு உராய்வு கொண்டு வரும். அந்த தரையால குத்திக்கு வர உராய்வு விசையை நான் போட்டுக்கொள்றேன் எஃப் பண்ண மாதிரி. தரையால குத்திக்கு வர உராய்வு விசை எஃப் பண்ணு போட்டுக்கொள்வோம். இதுலயும் இந்த குறிக்கிறதுக்குரிய முறை எப்படி குறிக்கலாம்டா, நான் மனிதனை எடுத்துக்கொள்றேன் எம் பண்ண மாதிரி, குத்தி எடுத்துக்கொள்றேன் பி என்ற மாதிரி, நிலத்தை எடுத்துக்கொள்றேன் கிரவுண்ட் என்னதால ஜி என்று போட்டுக்கொள்றேன். நிலம் வந்து கிரவுண்ட் என்னதால நிலத்தை ஜி என்று போட்டுக்கொள்றேன். நிலத்தை ஜி என்ற மாதிரி. இப்ப இந்த ஆறுன்றது மனிதனால குத்திக்கு வந்த விசை. மனிதனால குத்திக்கு வந்த விசையை எப்படி போடலாம்டா, குத்தியில வார விசை ஆறால மனிதனால. அப்ப ஆர் பி எம் என்ற மாதிரி குறிக்கலாம். அப்படி ஒரு வளவேறு மனிதனால குத்தியில வார விசை ஆறால வெறுதோ அவரை கரையிலையும், யாருல விசை வருதோ அவர் நடுவுல எழுத வரும். அப்ப ஆர் பி எம் மாதிரி போடலாம். அப்ப இந்த விசையா அப்ப இந்த விசை தரையால குத்தில வார விசை. அப்ப தரையால குத்தில வார விசைன்னு சொன்னா குத்தில வார விசை ஆறால தரையால. அப்ப எஸ் பிஜி மாதிரி குறிக்கலாம். குத்தில வார விசை எப்ப தரையால. இது இந்த எழுதுற முறை தெரியாட்டியும் பரவாயில்லை, தெருவானவன் அது எப்படி குறிக்கலாம் முறையில். எஸ் பிஜி இதெல்லாம் மனிதனே இப்ப மனிதன் மனிதனை காய்க்க போறதா இருந்தா மனிதன்ல பாக்குற விஷயம் காய்க்கணும். ஓகே, மனிதன்ல பாக்குற விஷயம் மனிதன்ல பாக்குற விஷயம் சொன்னா ஒரு மனிதன் நமக்கு விடுமா இருந்தா அல்லது ஊற விடுமா இருந்தா நிலத்தை பின்னுக்கு தள்ளி போட்டுத்தான் அவருக்குரிய விஷயம் முன்னுக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு தாக்க வரதாக்க விஷயம் எல்லாம் இருக்குது. அப்ப மனிதன் நிலத்தை பின்னுக்கு தள்ளினா நிலம் என்ன செய்யும்னா மனிதனை முன்னுக்கு தள்ளும். அப்ப நிலத்தால மனிதன்ல வார விஷயம் எங்கால பக்கம் இருந்து சொல்லுவா, இடப்பக்கமா வல பக்கமா, இந்த இங்கே நிலத்தால மனிதன்ல வார விசை இடது பக்கம் பெறுமா வலது பக்கம் பெறுமா? மனிதன் நிலத்தை பின்னுக்கு தள்ளித்தானப்பன் அவனை முன்னுக்கு இயக்கிறதுக்குரிய விஷயம் பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப மனிதன் நிலத்தை பின்னுக்கு தள்ளினா நிலம் என்ன செய்யும்னா மனிதனை முன்னுக்கு ஒரு விஷயம் கொடுத்து தள்ளும். அப்ப நிலத்தால மனிதன்ல வார விஷயம் இங்கால பக்கம் பெறும். அந்த விஷயம் நாங்க எப்படி குறிச்சு கொள்ளலாம்டா, இந்த விசையை ஏ ஏம் ஜி என்ற மாதிரி குறிச்சு கொள்ளலாம்.
இந்த மனிதனால நிலத்தால மனிதன்ல வர விசை எஃப்எம்ஜி. சரியா, ஈரமா இருந்தா காயம் தெரியும் மணியாகக்கூடிய எஃப்எம்ஜி என்று வேற குறிச்சு கொள்ளலாம். நிலத்தால மனிதன்ல ஆகிற விசை. அதே நேரம் குத்தி மனிதன்ல ஒரு விஷயம் கொடுக்கும். மனிதன் வந்து குத்திய தெளிதா சமனான விசைய குத்தி வந்து மனிதனுக்கு கொடுக்கும். அந்த விஷயம் எங்கால வேணும்னா இதே தாக கோட்ல வரணும், மனிதன் கையில வரணும், விஞ்ஞான பக்கம் வரும். அப்ப இது குத்தியால மனிதனுக்கு வர விசை. அதை எப்படி குறிக்கலாம்டா, இதுக்கும் தாக்க மரதாக விஷயத்தால ஆ எம் பி என்ற மாதிரி குறிக்கலாம். குத்தியால மனிதனுக்கு வாரது ஆர்எம்பி, மனிதனுக்கு வர விசை குத்தியால. இப்ப இந்த ஆர்எம்பியும் ஆர்பிஎம்மும் தாக்க மரதாக்கு விசை. வேற வேற பொருள்ல இருக்கும், ஒரே தாக்க கோட்டில இருக்கும், சமநிலைமா இருக்கும். இதுக்கும் தாக்க மரதாக்கு விசை. ஓகே, இதுக்கும் தாக்க மரதாக்கு விசையா இல்ல. இது மனிதன்லையும் இது பலகை இந்த குத்திலையும் மாற விசை தாக்க மரதாக்கு விசை இல்ல. ஏன் சொல்லுவா, வேற வேற பொருளா தாக்குது. ஆனா இதுக்குரிய சோடி விசை எங்க இருக்கும், நிலத்திலாம் வரும். நிலம் வந்து மனிதனை தள்ளிக்கு, மனிதன் நிலத்தை தள்ளி விசை நிலத்திலாம் வரும். இப்ப நிலத்துல தாக்குற விஷயம் நான் குறிக்க காரணமா இருந்தா இந்த நிலத்துல தாக்குற விஷயம் கேட்டா குறிக்கலாம். நிலத்துல எப்படி விசை கேட்டா எப்படி விசை வேறுபட்டா, நிலம் நிலத்துல ஆற விசை. மனிதன் நிலத்தை நெஞ்சிருக்கணும், பின்னுக்கு தள்ளி இருப்பான். இந்த நிலம் மனிதன் முன்னுக்கு தள்ளிதான் இருந்தா மனிதன் நிலத்தை பின்னுக்கு தள்ளி போட்டுதான் காலத்துக்கு முன்னுக்கு வைக்கணும். அப்ப மனிதனால நிலத்துல வார விசை இந்த இடத்துல எங்கால பக்கம் வரும், இடது பக்கமா இங்கால பக்கமா இருக்கணும். மனிதனால நிலத்துல வார விசை. அப்ப அதை எப்படி நீ குறிச்சிருக்கலாம்டா, அது ஏ ஜி எம் மாதிரி குறிச்சிருக்கலாம். மனிதனால நிலத்துல வார விசை. அதே நேரம் நிலம் வந்து குத்திக்கு இடது பக்கமா ஒரு ரேவை கொடுக்குறா இருந்தா குத்தி நிலத்துக்கு இங்கால பக்கம் வலது பக்கமா ஒரு ரேவை விசையை கொடுத்துருக்கு. சரியா, குத்தி இல்லத்துக்கு கொடுக்குற விசை. அதாவது குத்தி இல்லத்தை இழுக்க வழி கிடைக்கா நிலம் வந்து செஞ்சிருக்கு குத்திய எதிராளத்திற்கு இயக்கப்படுது. அதனால குத்தியால் நிலத்துல வார விசை வலது பக்கம் வந்திருக்கும். அதை நீ எப்படி குறிக்கலாம்டா, ஏ ஜி பி என்ற மாதிரி குறிச்சிருக்கலாம். குத்தியால நிலத்துல வார விசை. இளவண்டு போடுறது நான் ஜி இல்ல, ஜி எத்தனை இளவண்டு போட்டுருக்கிறேன். அப்ப இப்ப இதுக்கும் தாக்க மரதாக விசை, இதுக்கும் தாக்க மரதாக விசை, இதுக்கும் தாக்க மரதாக விசை. அப்ப இங்க தாக்க மரதாக விசை ஜோடிகளை தெரிவிட்டு கேட்டா நீங்க என்ன எழுதலாம்டா, ஆர் எம்பிக்கு சமனான விசையா இருக்கும் ஆர்பிஎன். சரியா, ஆர் எம்பிக்கு சமனான விசையா இருக்கும் ஆர்பிஎன் தாக்க மரதாக விசை. அதே நேரம் எஃப் எம்ஜிக்கு சமனான விசையா இருக்கும் எஃப்ஜிஎம். ஓகேதான், எஃப் எம்ஜிக்கு சமனான விசையா இருக்கும் எஃப்ஜிஎம். அதே நேரம் எஃபிஜிக்கு சமனான விசையா இருக்கும் எஃப்ஜிபி. எஃப்ஜிபி சமனான விசையா இருக்கும். எஃபிஜிக்கு சமனான விசை எஃப்ஜிபியோட உங்களாம் தாக்க மரதாக விசை. இங்க இப்ப நிலத்துல ஆக்குற விசையை குறிக்க சொல்லி கேட்கலையா இருந்தா, நிலத்துல ஆக்குற விசையை பற்றி நான் கதைக்கிறையா இருந்தா தாக்க மரதாக்க விசை இந்த ரெண்டுலயும் சொன்னா கேட்டா இதுக்கு மட்டும்தான் வரும். ஆர்எம்பியும் ஆர்பிஎம் மட்டும்தான் பிறப்போம். இது வராது. இதுக்குரிய சோடி விசை இல்லத்திலாம் பிறப்போம், இதுக்குரிய சோடி விசை இல்லத்திலாம் பிறப்போம். கொலாம்பலாங்கதா விசைகள் குறிக்கிறது. அப்ப இந்த மாதிரி விசையை குறிச்சிட்டோம்டா இப்ப தொகுதி முழுமையா மாறாவகத்துல போதா இருந்தா குத்தியும் மாறாவகத்தெல்லாம் போதும், மனிதனும் என்ன செய்யணும், மாறாவகத்தெல்லாம் போகணும். குத்தி மனிதன் ரெண்டு பேருமே மாறாவகத்தெல்லாம் போய் கொண்டு போகணும். உனக்கு தெரியும் மாறாவகத்துல இயங்குற பொருள்ல தாக்குற விளையில் விசை என்று இருக்கணும் சொல்லுவா. மாறாவகத்துல இயங்குற பொருள்ல தாக்குற விளையில் விசை பூச்சியமா இருக்கணும். இது நியூட்டன் முதலாம் விதி. ஒரு பொருள் ஓய்வா இருக்கிறதா இருந்தா அல்லது மாறாவகத்துல இயங்குறதா இருந்தா அந்த பொருள்ல விளையில் விசை இருக்காது. அதாவது வந்து ஒரு பொருள்ல விளையில் விசை இல்லையா இருந்தா ஒண்ணுல அந்த பொருள் ஓய்வா இருந்திருக்க வேணும், இல்லையா மாறாவகத்துல இயங்கிருக்க வேணும். இதான் நியூட்டன் முதலாம் விதி. அப்ப ஒரு பொருள் ஓய்வா இருந்தாலும் விளையில் விசை பூஜ்ஜியம், மாறாவகத்தில் இயங்கினாலும் விளையில் விசை பூஜ்ஜியம். அப்ப இங்க மாறாவகத்தில் இயங்குன்னா நான் காய்ச்சினான். அப்ப விளையில் விசை பூஜ்ஜியமா இருக்கணும். விளையில் விசை பூஜ்ஜியம் பண்ணா விசை பூஜ்ஜியம் இல்லை. அங்க இருக்கிற விளையில் விசைன்னு சொன்னா இடப்பக்க விசை வலப்பக்கத்துக்கு சமனா இருக்கும், மேல ஆக்குற விசை கீழே ஆக்குற விசைக்கு சமனா இருக்கும், ஒன்றுக்கும் எதிராக செயல் இருக்கும், விளையிலா விசை இருக்காது. ஆக விளையில் விசை பூஜ்ஜியம் பண்ணாப்பன் இப்ப மனிதன்லையும் விளையில் விசை பூஜ்ஜியமா இருக்கணும், குத்திலையும் விளையில் விசை பூஜ்ஜியமா இருக்கணும். உனக்கு தெரியும் குத்தில ஆக்குற விசை ரெண்டு விசை தான் வருது. அந்த ரெண்டு விசையும் ஒன்று வலப்பக்கம் ஒன்று இடப்பக்கம். விளையில் விசை பூஜ்ஜியம் பண்ணா கட்டாயம் இதுக்கும் என்று இருக்கணும், சமனா இருந்திருக்க வேணும். அப்ப இதுக்கும் சமனா இருந்திருக்கணுமா இருந்தா இப்ப நீ போடலாம் குத்தில விளையில் விசை பூஜ்ஜியமா இருக்கணும்டா ஆர்பிஎம் என்ற பிரமாணத்துக்கு சமனா இருக்கணும் எஃபிஜி. ஓகேவா, ஆர் பிஎம் என்ற பிரமாணத்துக்கு சமனா இருக்கணும் எஃப் பிஜி என்ற பிரமாணம் சமனா இருக்கணும். ஏன்னா குத்தில விளையில் விசை பூஜ்ஜியம் பண்ணாடாப்பா ஒன்றுக்கொண்டு எதிரான விசை சமனா இருக்கணும், இடப்பக்கம் வலப்பக்கம் சமனா இருக்கணும். 1000 ஆர்பிஎம் ஆர்எம்பிக்கு சமன் தெரியும். இந்த விசை சமனே தாக்க மரதாக்க விசை.
அப்ப ஆர்பிஎம்க்கு சமனா என்ன போடலாம்னா ஆர்எம்பிஎன் போடலாம். ஆர்எம்பிஎன் வேற போடலாம். ஆர்பிஎம்க்கு சமனா இருக்கும் ஆர்எம்பி. அடுத்தவர் இப்ப மனிதனும் மாறாவகம். மனிதனும் மாறாவகம்டா மனிதன்லையும் விளை விசை இல்லை. இப்ப மனிதன்லையும் விளை விசை இல்லையண்டா இடப்பக்க விசை வலப்பக்க விசைக்கு சமனா இருக்கணும். அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கணும்? சமனா இருந்திருக்கணும். ஏன் சொல்லுவா? ஏன் இதுக்கும் இதுக்கும் சமனா இருந்திருக்கணுமா இருந்தா விளையில் விசை பூஜ்ஜியமா இருக்கணுமா இருந்தா இடது பக்கம் வலது பக்கத்துக்கு சமன். அப்ப ஆர்எம்பிக்கு எஃப்எம்ஜி சமன். அப்ப ஆர்எம்பிக்கு என்ன கொள்ளலாம்டா எஃப் எம்ஜியின் பிரமாணம் என்ன இருக்கணும்? சமனா இருந்திருக்கணும். ஆர்எம்பிக்கு எஃப்எம்ஜியின் பிரமாணம் சமன். அப்ப இது இதுக்கு சமன். ஆனா இதுக்கும் இதுக்கும் சமன் தெரியுமே. இதுவும் இதுவும் தாக்கம் வரதாக விசை. அப்ப ஆர்எம்ஜிக்கு இதுக்கும் இதுக்கும் தாக்கம் வரதாக விசைன்னு சொன்னா இதுக்கு சமனா இருக்கும் இது. ஓகே ஏன் தாக்கம் வரதாக விசை. அப்ப ஆர்எம்ஜி எஃப்எம்ஜிக்கு சமனா எஃப்ஜிஎம் இருக்கு. இதுக்கு சமனா என்ன இருக்கும்னு சொன்னா எஃப்ஜிஎம் என்ற பிரமாணம் இருக்கு. ஏன்னா இதுக்கும் இதுக்கும் தாக்கம் வரதாக விசை. அதே நேரம் இந்த விசைக்கு சமனா இந்த விசை இருக்கு. ஏன்னா இதுக்கும் இதுக்கும் தாக்கம் வரதாக விசை. அப்ப எஃபிஜிக்கு சமனா கிளவு கொள்ளலாம். எஃபிஜிக்கு சமனா எஃப்ஜிபி இருக்கு. எஃப்ஜிபின்ற பிரமாணம் எஃபிஜிக்கு என்ன இருக்கணும்? சமண மறந்திருக்க போகணும். அப்ப இதுல பாருங்க தாக்குற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று கொண்டு சமண இருக்கு. சமனா இருக்க போகுது. இதுக்கும் இதுக்கும் சமன் விளைவு விசை பூஜ்ஜியம் என்றதால. ஆனா இதுக்கும் இதுக்கும் சமன் தாக்க வரதாக விசைன்றதால. இதுக்கும் இதுக்கும் சமன் விளைவு விசை பூஜ்ஜியம் என்றதால. இதுக்கும் இதுக்கும் சமன் தாக்க வரதாக விசை. இதுக்கும் இதுக்கும் சமன் தாக்க வரதாக விசை. சரியா? இப்போ உனக்கு விளங்கி இருக்கும் ஏபிசி கூட்டு எப்படி ஈஸியா பிடிச்சு கொள்ளலாம். சரியா? விளையாட மேட்ச். முதலாவது ஏ கூட்டு சொன்னான் தொகுதியில தாக்குற விளைவு விசை பூஜ்ஜியம் என்ன இருக்கணும்? சரி, தொகுதியில தாக்குற விளைவு விசை பூஜ்ஜியம். ஏனெண்டா தொகுதி மாறாவகத்தில் இயங்கணும். புத்தியும் மனிதனும் சேர்ந்தா தொகுதி. அப்ப தொகுதி மாறாவகத்துல போதாருன்னா தொகுதியில விளைவு விசை இருக்காது. அல்லது நீ ரெண்டையும் சேர்த்து காய்ச்சா இதுவும் இதுவும் தாக்க வரதாக விசை இல்லாம போயிடும். இதுவும் இதுவும் சமன் தெரியும் எங்களுக்கு. விளைவு விசை இருக்காது. இதுக்கும் இதுக்கும் தாக்க வரதாக விசையப்பன். இதுவும் இதுக்கும் சமனா இருக்குது. விளைவு விசை இல்லை. அடுத்தது சொன்னான் தரையாள மனிதன் காலுக்கு வர விஷயம் எது? எஃப்எம்ஜி. தரையாள குத்திக்கு வர ஒரே விஷயம் எது? எஃபிஜி. கரும்பல்ல சமன் சொன்னான். அதுக்கு சரி இதுக்கு சமனா இருக்கு. அதான் நீங்க எழுதி காட்டின முழுமையா. அப்ப பி கூட்டு மேல வேற போகணும். சரி, பி கூட்டு சரி. அடுத்த காட்சினா மனிதன்ல காக்குற விளைவு விஷயம் பூஜ்ஜியம் பண்ண மாதிரி. மனிதனும் மாறாவகத்துல போனா மனிதன்லயும் விளைவு விசை பூஜ்ஜியம். இந்த விசைக்கு இந்த விஷயம் வேற. அவன் மாறாவகத்திலே விளைவு விசை பூஜ்ஜியம். மனிதன்ல காக்குற விளைவு விஷயம் வேற போகணும். பூச்சியமா இருந்திருக்க வேணும். அப்ப ஏபிசி எல்லாம் சரியான மாதிரி வரும். கூட்டு சும்மா சொன்னான். ஆனா நிறைய விஷயம் காய்ச்சிருக்கிறேன். சரியா? அந்த கூட்டுக்களை சும்மா காய்ச்சிட்டு நிறைய விஷயம் காய்ச்சிருக்கிறேன். அவளா விஷயத்தை ஒரு வடிய நோட் பண்ணி கொள்வா. எழுத நேரம் காணும் தெரியல. ஆனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு ஆனதெல்லாம் அல்லது உங்களுக்கு தெரியுது பழமையா குரூப்ல ரெக்கார்டிங் வருதானே ஸ்கிப் பண்ணி போட்டுலாம் எழுதலாம். நோட் பண்ணுவா. நோட் பண்ணக்கூடியது நோட் பண்ணி கொள்றாப்பா போய்க்கா. ஓகே. அப்ப இது சம்பந்தமா இன்னொரு விஷயம் கதைப்போமே. இன்னொரு விஷயம் அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் தான். சுவாரஸ்யமா பார்த்து கொண்டிருந்தா விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும். சுவாரஸ்யமா இருக்குமா இருந்தா நீ வெளியில இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி ஆக்களை கொண்டு வா. சூமுக்கு நிறைய பேர் வரலாம். ஏன்னா சூமுல இடப்பிரச்சனை வர போறது இல்லை. எங்கெங்க இருந்து என்ன செய்யலாம்? எல்லா 25 மாவட்டத்தில இருந்து பார்க்கலாம் இல்லை. அப்ப இங்க இருந்து நீ ஆக்களை கனெக்ட் பண்ணி விடலாம். சரியா? உனக்கு என்னோட படிக்கிற பாடம் நல்ல பிரியோசனமா இருக்குது. வழியா விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் சந்தோஷம் கொண்டு வருதா இருந்தா விருப்பம் கொண்டு வருதா இருந்தா இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்து. அது எனக்கு சந்தோஷம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்தியா இருந்தா தெரியப்படுத்துவாய் நம்பிக்கொண்டுதான் நான் அடுத்தடுத்த விஷயம் நீ நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி நிறைய புள்ள வர என்ன நான் படிப்பிக்கிற விதம் கூட வேற என்ன நான் படிப்பிக்கிற விதம் சக்சஸ் ஆகுதுன்றதை நம்பி அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுக்க இன்னும் நிறைய விஷயம் நிறைய கதைப்பேன். நிறைய விஷயம் சொல்லலாம் நம்புறேன். அப்ப நிறைய பேருக்கு தெரியப்படுத்து. அடுத்த வேற இதே மாதிரியே இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கேட்பேன். இதே மாதிரி ஒரு விஷயம் இது பலகை ஒரு பலகைக்கு மேல ஒரு குத்தி ஒன்று வச்சு மனிதன் தள்ள போறான். பலகைக்கு மேல ஒரு குத்தி பலகைக்கு மேல ஒரு குத்தி இருக்குது. இப்ப இந்த குத்திய ஒரு மனிதன் பலகைக்கு மேல இருந்து தள்ள போறான். சரியா? இந்த குத்திய ஒரு மனிதன் பலகைக்கு மேல இருந்து ஆறுமுடுகளோட அழிக்கணும் போறான. மாறா ஆறுமுடுகளோட மாறா வேகம் இல்லையாப்பா. மாறா ஆறுமுடுகள்
ஆறு முடுகளோட தள்ளி கொண்டு போறான். பலகைக்கு மேல ஒரு குத்தி இருக்குது. பலகை எங்க இருக்குன்னா நிலத்துக்கு மேல இருக்குது. சரியா? ஒரு நிலத்துக்கு மேல பலகை இருக்குது. அதே நேரம் நிலத்துக்கும் பலகைக்கும் இடையில ஒரு ஆய்வு இல்லை. நான் சொல்ற விஷயம் படிவா வழங்கணும். காதல வருதா? நிலத்துக்கும் பலகைக்கும் இடையில உராய்வு இல்லை, பூஜ்ஜியம். ஆனா பலகைக்கும் குத்திக்கும் இடையில, பலகைக்கும் மனிதன் காலுக்கும் இடையில உராய்வு குணகம் இருக்குது. உராய்வு குணகம் பூஜ்ஜியம் இல்லைன்னு சொல்லப்படுது. உராய்வு இருக்குதா? பூஜ்ஜியம் இல்லைன்னு உராய்வு இருக்குது. பலகைக்கும் தரைக்கும் இடையில உராய்வு இல்ல. ஆனா பலகைக்கும் குற்றிக்கும் இடையில, பலகைக்கும் மனிதன் காலுக்கும் இடையில உராய்வு இருக்குது. இப்ப அந்த குத்திய அந்த மனிதன் மாறா ஆறுநூறோட தள்ளி கொண்டு போறான். மாறா ஆறுநூறுல குத்திய அந்த பலகையில இருக்கிற குட்டியை அந்த மனிதன் தள்ளி கொண்டு போறானா இருந்தா, இப்ப நான் கொஞ்சம் கூட்டி சொல்ல போறேன். ஏ கூட்டு, பி கூட்டு, சி கூட்டு வேற கொஞ்சம் கூட்டி சொல்ல போறேன். அவனா கூட்டும் சரி புள்ளைன்ற மாதிரி எது சரி எது புள்ளைன்ற மாதிரி நீ சொல்ல போறோம். ஏ கூட்டு ஏ கூட்டு என்று வேற இருக்கும்னா குத்தியில வலப்பக்கமாக ஒரு விளைவு விசை இருக்கும். சொல்றவங்களா குட்டியில வலப்பக்கமாக ஒரு விளைவு விசை இருக்கும். பி கூட்டு என்று சொல்லப்படுதுண்டா பி கூட்டு மனிதனால மனிதனால குட்டிக்கு கொடுக்கப்படுற விசையின பிரமாணத்திலும் பார்க்க பலகையால குட்டிக்கு வழங்கப்படுற உராய் விசையின பருமன் குறைவு. கலைக்கிற வழங்குதா? மனிதனால குட்டிக்கு கொடுக்கப்படுற விசையின் பிரமாணத்திலும் பார்க்க பலகையால குட்டிக்கு கொடுக்கப்படுற உராய் விசையின் பருமன் குறைவு. பி கூட்டு. சரியா? சி கூட்டு என்று சொல்லப்படுதுண்டா சி கூட்டு பலகை இடது பக்கமா ஒரு ஆறு முடுகளோட இயங்கும். எது பலகை? இதானப்ப பலகை. இது பலகை. சரியா? பலகை இடது பக்கமா ஒரு ஆறு முடுகளோட இயங்கும் சொல்லப்படுது. இது குட்டி. சரியா? பலகை இடது பக்கமா ஒரு ஆறு முடுகளோட இயங்கும் என்று சொல்லப்படுது சி கூட்டு. முதலாக கூட்டின்னு சொன்னா முதலாக கூட்டு குத்தியில வலப்பக்கமா ஒரு விளைவு சேர்க்கும் சொன்னார். இரண்டாவது கூட்டு மனிதனால குட்டிக்கு வழங்கப்படுற விஷயம் பார்க்க பலகையால குட்டிக்கு வழங்கப்படுற உராய் விஷய பருமன் குறைவு என்று சொல்லப்பட்டது. மூன்றாவது கூட்டு பலகை இடது பக்கமா ஒரு ஆறுமுகளோட இயங்கும் என்று சொல்லப்படுது. இதுல எந்தெந்த கூட்டு சரி என்ற மாதிரி சொல்லு ஜோசிவா. போய்க்கா ஜோசிவா. இதுல என்னென்ன விஷயம் சரியா இருக்கு ஏபிசி என்ற விஷயத்துல என்னென்ன கூட்டு சரியா இருக்கும்ன்ற மாதிரி போடுவான். அங்கால விஷயம் அழிக்க போறோம். அங்கால நடக்கிற விஷயம் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு நிறைய கதை கதைக்கிறேன். அவளா நோட் பண்ணி கொள்ள போகணும். ரைட். இப்ப இந்த தொகுதியில சாக்கிற விஷயங்கள் என்னென்ன வேறுமே ஒரு காய்ச்சி கொள்வோம். தொகுதியில சாக்கிற விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சா அடுத்த கட்டம் அந்த ஏபிசி என்ற கூட்டுல யோசிக்கலாம். அப்படின்றத தொகுதியில சாக்கிற விஷயம்டாப்பா முதல் குட்டியை பலகை எல்லாம் கிருவோமே. பலகை அதே நேரம் குத்தி மனிதன்.
ரைட். இப்ப இவ்வளவு வேலையும் தாக்குற விஷயம் கிடைக்கும். மற்றது நிலத்துக்கும் பலகைக்கும் இடையில ஒரு ஆய்வு இல்லையன்றதால, நிலத்துக்கும் பலகைக்கும் இடையில ஒரு ஆய்வு செய்த வருமானம் இல்லையன்றதால அதை கதைக்க தேவைதான். ரைட். இப்ப உலகத்திலேயே தாக்குற விஷயத்தை கேட்போம். நான் மனிதனை ஏ என்ற மாதிரியும் குத்திய பி என்ற மாதிரியும் பலகைய சி என்ற மாதிரியும் எடுத்துக்கொள்றேன். பலகை சி. ஓகேயா? பலகை சி. இப்ப மனிதன்ல தாக்குற விஷயம் கேட்போம். மனிதன்ல தாக்குற விஷயம், மனிதன் பலகையை என்ன செய்யணுமா இருந்தா பின்னுக்கு தலை ஓடும். ஏன்னா மனிதன் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும், பின்னுக்கு ஒரு விஷயம் கொடுத்தா தான் முன்னுக்கு விஷயம் எடுக்க ஓடும். அப்ப மனிதன் வந்து பலகையை பின்னுக்கு தள்ளுறதா இருந்தா பலகை மனிதனை முன்னுக்கு தள்ளிடும். இப்ப பலகை பாருங்க, மனிதனை முன்னுக்கு தள்ளி இருந்தா அந்த முன்னுக்கு வர விஷய வருமானத்தை நான் போறேன். பலகையால மனிதனுக்கு வர உராய்வு. இந்த பலகை மனிதனை முன்னுக்கு தள்ளும். ஏன்னா மனிதன் பலகையை பின்னு தள்ளி. அப்ப அந்த விஷய வருமானத்தை எப்படி குறிக்கலாம்? அந்த விஷய வருமானம் எஸ் ஏ சி என்ற மாதிரி குறிக்கலாம். பலகையால மனிதனுக்கு வர விசை. அதே நேரம் மனிதன் வந்து குத்தியே தள்ளிக்கு. குத்தி என்ன செய்ய வேண்டா, மனிதனை திருப்பி தள்ளி இருக்கும். அது இங்கால பக்கம் பெற ஓடும். குத்தி மனிதனை தள்ளுற விஷயம் கையில பெற ஓடும். அந்த விஷய வருமானம் எஃப் ஏ பி என்ற மாதிரி குறிக்கலாம். குத்தியால மனிதன்ல வர விசை. அதே தாக்க வர தாக்க விசை குத்தியில வரும். எங்கால பக்கம் வரும், இங்கால பக்கம் பெற ஓடும். அப்ப அந்த விஷய வருமானத்தை குறிச்சுக்கோடு எஃப் பி ஏ என்ற மாதிரி மனிதனால குத்தியில வர விசை. இப்ப பலகைக்கும் குத்திக்கும் இடையில ஒரு ஆய்வு இருக்கிறதால குத்தி இங்கால பக்கமா இயங்க வலிக்கிடுது. அப்ப குத்தி இங்கால பக்கமா ஆறு முழுக வலிக்கிடையக்கு இயக்கத்தை எதிர்க்கும் முழுகமா பலகையால குட்டிக்கு இங்கால திசையில ஒரு ஆய்வு விசை வழங்கப்படுறது. இயக்க திசைக்கு எதிராக ஒரு ஆய்வு வரும். ஏன்னா பலகை குத்தியை தள்ளி போட்டு வலிக்கிறே, மனிதன் தான் பலகையை தள்ளி போட்டு இயங்க வலிக்கிடுது. அதால குத்தி இயங்க வலிக்கிடுது. குத்தி இயங்குறதுக்கு எதிராக என்ன செய்யும், பலகை பிடிச்சி எதிராக பிடிச்சிருக்கப்பா. இந்த குத்தி பலகையை தள்ளி போட்டு வலிக்கிட்டா தான் பலகை என்ன செய்யும், குத்தியை முழுக்கு தள்ளும். இப்ப குத்தி தானா சறுக்க வலிக்கிடுது. அவர் தானா சறுக்க வலிக்கிறீங்களாப்ப பலகை வந்து எதிராக பிடிச்சிருக்கும். இயக்க விடாம இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக தொழிற்படுற விசை ஒரு ஆய்வு. அப்ப நீ யோசிப்பா, அப்ப மனிதன்ல என்னதுக்கு முன்னுக்கு விசை வருது? மனிதனுக்கு என்னதுக்கு முன்னுக்கு விசை வருதுன்னா மனிதன் கால அல்லத்தை பின்னுக்கு தள்ளுவான். அப்ப மனிதன் கால் பின்னுக்கு தான் போடிக்குது. அப்ப நிலம் என்ன செய்யும், காலை முன்னுக்கு தள்ளி விடும். இந்த மனிதன் தான் தானா என்ன செய்யறான், முன்னுக்கு விசை எடுக்கிறான். நிலத்தை பின்னுக்கு தள்ளினத்தால அவனுக்கு முன்னுக்கு விசை வருது. ஓகே தானே? இங்க குத்தி என்ன செய்யணும்னா முன்னுக்கு வழக்க வலிக்கிறது. வழக்க வலிக்கிறதுக்கு அவரை வழக்க விடாம இயங்க விடாம எதிர்க்கு முறாய்வு. ஓகே. அப்ப இது என்ன வேற இருக்குமெண்டா பலகையால குத்தில வார விசை. பலகையால குத்தில வார விசை எப்படி குறிக்கலாம்? எஃப் பி சி என்ன வேற குறித்துக் கொள்ளலாம். பலகையால குத்தில வார விசை எஃப் பி சி. அதே நேரம் இப்ப பலகையால வார விசையை குறிக்கிறதுக்கு பலகையால மனிதனுக்கு வாரது மாதிரி மனிதனால பலகைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல இங்கால பக்கம் ஒரு விஷயம் வேறு. சரியா? இந்த இடத்துல அப்ப அது என்ன இருக்குமெண்டா எஃப் சி ஏயா இருக்கணும். மனிதனால பலகையில வாரது. அதே மாதிரி பலகைக்கு குத்தி கொடுக்குற விஷயம் வேற ஓடும். சமண எதிர்மான விஷயம் அது இங்கால பக்கம் பெற ஓடும். குத்தியால பலகைக்கு வாரது. பலகையால குட்டிக்கு வருதா இருந்தா அதுக்கு எதிராக ஓடும். குத்தியால பலகைக்கு அது என்ன வேற ஓடும். எஃப் சி பி யாருக்கு ஓடும். இவ்வளவு பலகையில வார விஷயம். அப்ப தொகுதியில வார எல்லா விஷயம் குறிச்சு காட்டியாச்சு. இப்ப எது கூட கூட வேண்ட வேற கேட்போம், எது பெருசு எது சின்ன மாதிரி. ஓகேவா? இப்ப மனிதன் என்ன செய்யறாங்கன்னா வலப்பக்கமா ஆரம்புகள் எவ்வளவு போய் கொண்டுறான். ஏன்னா தொகுதி வலப்பக்கமா ஆரம்புதா இருந்தா மனிதன் ஆரம்புகளோடும் குத்தி மாறுபடுவோடும் சேர்மானம் வலப்பக்கமா ஆரம்புடி கொண்டு இருக்குது. இப்ப பார், மனிதன் வலப்பக்கமா ஆரம்புகிறாரா இருந்தா எஃப் ஏபியிலும் பார்க்க எஃப் ஏசி என்று வேற இருக்கணும். மனிதன் வலப்பக்கமா ஆரம்புகிறாப்பா எஃப் ஏபியிலும் பார்க்க எஃப் ஏசி என்று வேற இருந்திருக்கணும். கூடவா இருந்திருக்குமா, சமனா இருந்திருக்குமா, குறைவா இருந்திருக்குமா? ஓ, கூடவா இருந்திருக்கணும். எஃப் ஏசி கூடவா இருந்திருக்கணும் எஃப் ஏபியிலும் பார்க்க. அப்ப இப்ப நீ என்ன கொண்டாமண்டா எஃப் ஏபி என்ற பெருமானத்திலும் பார்க்க எஃப் ஏசி என்ற பெருமானம் என்ன வேற இருக்கணும், கூடவா இருக்கணும். அங்கால பக்கம் மாற முடியும்னா இந்த விஷயம் பாக்கி இந்த விஷயம் வேறு. ஆனா உனக்கு தெரியும் இதுக்கும் சமனும் எதிர்மான விசை, தாக்கமரதாக்கு விசை. அப்ப இந்த விசைக்கு சமனா இருக்கும் இந்த விசை பிரமாணம். அப்ப எஃப் ஏபி பிரமாணத்துக்கு சமனா இருக்கும் எஃப் பி என்ற பிரமாணம். எஃப் ஏபி பிரமாணத்துக்கு சமனா இருக்கும் எஃப் பி என்ற பிரமாணம். அதே நேரம் இப்ப இந்த விசைக்கிலும் பார்க்க இந்த விசை பெருசு, இந்த விசையிலும் பார்க்க இந்த விசை பெருசா இருக்கும். ஏன் சொல்லுவா? ஏன்னா குத்தி வலப்பக்கமா ஆரம்பிடுவதா இருந்தா குத்தி வலப்பக்கமா ஆர முடியும்னா வலப்பக்கம் தான் விளைவு சேர்க்கணும். வலப்பக்கம் விளைவு சேர்க்கணும் இருந்தா எஃப் பிசியிலும் பார்க்க எஃப் பிஏ பெருசு. அப்ப எஃப் பிசியிலும் பார்க்க எஃப் பிஏ பெருசா இருக்கணும் இருந்தா இதிலும் பார்க்க எஃப் பிசி என்று வேற இருந்திருக்கணும், குறைவா இருந்திருக்கணும். இவரிலும் பார்க்க இவர் குறைவா இருக்கணும். ஏன்னா இது வலப்பக்கம் ஆர முடியும்னா இந்த விசையிலும் பார்த்துக்கு பெருசு.
அடுத்த உனக்கு தெரியும் இதுக்கும் தாக்கம் வரதாக்கு விசை. அப்ப இதுக்கும் தாக்கம் வரதாக்கு விசைன்னா FBCக்கு சமனா இருக்கும் FCB. FBCக்கு சமனா இருக்கும் FCB பெருமானம் சமனா இருக்கும். அடுத்த கட்டம் என்ன ஒன்று கேட்கலாம், இதுக்கும் தாக்கம் வரதாக்கு விசை. அப்ப FACக்கு சமனா இருக்கும் FCA. FACக்கு சமனா இருக்கும் FCA. சரி, அங்கால FAC இருக்குது. அப்ப FACக்கு சமனா இருக்கும் FCA. அப்ப இந்த மாதிரி தாக்குற விசைகள் எது கூட குறைவேண்ட மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தாக்குற விசைகள் குறிக்க தெரியுமா இருந்தா ஈஸியான பகுதி. ஆக மிக மிக பெரிய விஷயம் இங்க என்ன இருக்கும் FAC. அதுல பார்க்க FAB குறைவா இருக்கணும், இதுக்கு சமனா இருக்கணும், இதுக்கு சமனா இருக்கணும், இதுல பாக்கி குறைவா இருக்கணும். எல்லாம் முடிச்சு கொள்ளலாம். இப்ப நீ உனக்கு அந்த ABC என்ற கூட்டி சிம்பிளா இருக்கு, யோசிச்சு பாருடி. அந்த ABC என்ற கூட்டி இப்ப யோசிப்பார், படு பயங்கரமா இருக்கு. யோசிச்சு பாக்குறியா? யோசிச்சு பாப்பாயின்னு நம்புறேன். யோசிப்பார். ஓகே, ஏ கூட்டு என்ன சொன்னாண்டா? ஏ கூட்டு குட்டியில வலப்பக்கமா ஒரு விலையில் விசை ஆக்க மாட்டா சரி. ஏன் குட்டி வலப்பக்கமா ஆரம்பிடுவதா இருந்தா இடப்பக்க விசையிலும் வலப்பக்க விசை தான் பெருசா இருந்திருக்கணும். குத்தியில மட்டும் இல்ல, மனிதன்லையும் வலப்பக்கமா விளையாடி சேர்க்கணும், தொகுதியிலையும் வலப்பக்கமா விளையாடி சேர்க்கணும். ஏன் சொல்லுவாங்க தொகுதி என்றா நான் மனிதனையும் குட்டியையும் மட்டும் கிடைச்சா, மனிதனையும் குட்டியையும் மட்டும் கிடைச்சா இதுக்கும் தாக்க மரதாக்க விசை. இந்த விசையிலும் பார்க்க இந்த விசை என்ன வேற இருக்கணும் பெருசு. FBC பெருசா இல்ல, FACயிலும் பார்க்க சரியா, FACயிலும் பார்க்க FBC குறைவுதான். அப்ப ഇതിലും பாக்கி இது பெருசுதான். வலப்பக்கம் தான் விளையாடி சேர்க்கணும் FAC பெருசா இருந்தா. ഇതിലും பாக்கி இது பெருசா இருக்குதா. அப்ப இதுக்கும் சமண எதிர்மான விசையா இருக்கணும். அப்ப சமணா விசைனா தொகுதி இவன் ரெண்டு பேரும் சேர்த்து கதை கேட்க இது கேன்சல் ஆகும். இதுல பாக்கி இது பெருசா இருக்கணும். சோ குத்தியில வலப்பக்கமா விளைவு செய்து ஆக்கப்பட்டா சரி, குத்தியில மட்டும் இல்ல மனிதன்லையும் வலப்பக்கம் தான் விளைவு செய்யிருக்கு, தொகுதியிலையும் வலப்பக்கம் தான் விளைவு செய்யிருக்கு. வலப்பக்கம் ஆறு முடியல, வலப்பக்கம் தான் இப்ப விளைவு சேர்க்க போகுது. எந்த பக்கம் ஆறு முடியுதோ அந்த பக்கம் விளைவு சேர்க்கும். பி கூட்டு சொன்னான். பி கூட்டு இது மனிதனால குத்திக்கு கொடுக்கிற விசையிலும் பார்க்க, இது FBAயிலும் பார்க்க தரையால குட்டிக்கு வழங்கப்படுற உராய் விசை பரம்பர் குறைவுன்னு சொன்னான். FBAயிலும் பார்க்க FBC குறைவான். சரியாவலையா? FBAயிலும் பார்க்க FBC குறைவு. FBA எங்க இருக்குது? இதுதான் FBA. FBAயிலும் பார்க்க FBC குறைவு தான். FBAயிலும் வலப்பக்கம் ஆற முடியல, வலப்பக்கம் விசை விருதா இருக்கணும். அப்ப FBC குறைவுன்னு சொல்லப்பட்டா சரி. மனிதனால குட்டிக்கு வழங்கப்படுற விசையிலும் பார்க்க பலகையால குத்திக்கு வழங்கப்படுற உராய் விசை குறைவா இருக்கு. இந்த குத்தியில வலப்பக்கம் விளைவு விசை இருக்கணும்னாப்பா ரைட். சீக்கூட்டு என்ன சொல்றா? சீக்கூட்டு பலக இடது பக்கமா ஆர்முடுகும். ஏன் சொல்லுவா? இந்த பலகையில காக்குற விளைவு விசை எங்கால வருமாண்டா? நிலங்களுக்கு நிலத்துக்கும் பலகைக்கும் நில விசை இருக்காது. இப்ப பலகையில காக்குற விளைவு விசை எங்கால பக்கம் வருமாண்டா? FCBயிலும் பார்க்க FCA பெருசு. FCA பெருசு, மிக மிக பெருசு. FCBயிலும் பார்க்க CA பெருசு. அப்ப பலகையில இடது பக்கமா தான் விளைவு செய்ய போகுது. அப்ப பலகை இடது பக்கமா என்ன செய்யும்? ஆறு முடுகவலிக்கிடும். அப்ப பலகை இடது பக்கமா ஆறு முடுகவலிக்கிடும். அப்ப பலகைக்கு இடது பக்கமா ஆறுமுடுகள் இருக்கும் சொன்னா சி கூட்டு சரி. பலகைக்கு இடது பக்கமா ஒரு ஆறுமுடுகள் இருக்கும்ன்றதும் சி கூட்டு சரி. ஆனா இவேண்ட ஆறுமுடுகளுக்கு சமனான ஆறுமுடுகளால் இதுக்கு இருக்குமான்னு கேட்டா அது சொல்லலாம். அது கூட திணிவு தெரிய வரும். எந்த திணிவு? இப்ப இப்ப இவைக்குரிய விலையில் ஆறுமுடுகள் பெருமானப்பட்டு கேட்க இதுக்கு குத்திக்கு மனிதனுக்கு விலையில் ஆறுமுடுகள் காய்ச்சா அதுக்கு தாக்குற விலையில் விஷயங்கள் மொத்தத்தில் வளர்க்கணும். ஆறுமுடுகள் சொன்னா விலையில் விஷயங்கள் தெரியும். ஏன் F7MB F7MBயில வார F வந்து விலையில் விசையப்பன். அப்ப ஆறுகளுக்கான கோவை என்று யாருக்கு சொன்னா விலையில் விஷயங்கள் மொத்த தெரிவு. ஆறுகளுக்கான கோவை விலையில் விஷயங்கள் மொத்த தெரிவு. விலையில் விஷயங்கள் மொத்த தெரிவு சொன்னா திணிவின்ற வருமானம் வேறுபடுது. பல கண்ட திணிவுகளை பார்க்க மனிதனுக்கும் குத்திக்குமான திணிவு வேறுபடும். விலையில் விசை சமனா இருந்தாலும் திணிவு வேறுபடும். அப்ப குத்திக்கு மனிதனுக்கு இருக்கிற வலப்பக்க ஆறுகள் பார்க்க பலகைக்கு இருக்கிற இடப்பக்க ஆறுகள் வேறையா இருக்கு. திணிவு சமனா இருக்கலாம், வேறையா இருக்கலாம். ஆனா கட்டாயம் பலகை என்ன செய்யும்? இடப்பக்கம் ஆறு முடிவு கொண்டு போகும். அப்ப சி கூட்டி சரி. பலகை இடது பக்கம் ஆறு முடிவு கொண்ட சரி. சரி, நோட் பண்ற உனக்கு இப்ப இவ்வளவு விஷயம் நோட் பண்ணி முடிச்சிட்டியா இருந்தா 10வது எக்ஸாம் பேப்பரை பார்த்துக்கொள்வான். பிராக்டிகல் எக்ஸாம் 10வது பாடம், 10வது பேப்பர்.
ரைட். 10வது எக்ஸாம் பேப்பரா? 10வது எக்ஸாம் பேப்பர் பார்த்துக்கணும். சரியா? இதே மாதிரி ஒரு கேள்வி தான். ரைட். 10வது எக்ஸாம் பேப்பரா? கரடான தரையொன்றின் மீதுள்ள பெட்டி ஒன்றை மனிதன் ஒருவன் தள்ளுவதை கீழுள்ள ஒரு காட்டுகின்றது. மனிதன் பெட்டி மீது தாக்கும் கிடைவிசைகளை தனித்தனியே கீழுள்ள வரிப்படங்களில் குறிக்க விசைகளை குறிப்பதற்கு பின்வரும் குறிப்புகளையும் பயன்படுத்துக. இப்ப பெட்டியில தாக்குற விசை, மனிதன்ல தாக்குற விஷயத்தான் மட்டும் உன்ன கேட்கப்பட்டிருக்குது. அதை மட்டும் குறிச்சு காணட்டான். குறிப்போம் ஒருக்கா கவனி. பெட்டியில தாக்குற விசையையும் மனிதன்ல தாக்குற விசையை மட்டும்தான் குறிச்சு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. பெட்டியிலேயும் மனிதன்லேயும் தாக்குற விசை. முதலாவது வந்து மனிதனால் பெட்டி மீது தாக்கும் விசை. மனிதனால பெட்டில வார விசை என்னடாப்பா? இங்கால பக்கம் பெறவும். மனிதனால பெட்டில வார விசை அது எப்படி போடப்பட்டிருக்கா? FBM. FBM. அவன் மனிதனை எம் பண்ண மாதிரியும் குத்திய பி என்ற மாதிரியும் போட்டுருக்கான். அதனால FBM மனிதனால குத்தில வார விசை. நான் கலைக்கிற விலகு உனக்கு. பெட்டியினால் மனிதன் மீது தாக்கும் விசை. பெட்டியால மனிதன்ல வார விசை கையில விரவணும். விசை அம்புக்குறியெல்லாம் சரியா இருக்கணும். அப்ப இதை ரெண்டு குறிக்கலாம் வேண்டாம். FMB-யா இருக்கணும். பெட்டியால மனிதன்ல வார விசை FMB. மனிதன் மீது தொழிற்படும் உராய விசை. மனிதன் நிலத்தை பிரிக்கு தள்ளினா நிலம் மனிதனை முன்னுக்கு கொடுத்து தள்ளி இருக்கும். அப்ப அந்த விசையின பிரமாணம் சொல்லப்பட்டிருக்குது. அது நிலத்தை கிரவுண்ட் என்றதால ஜிஎன் போடப்பட்டிருக்கு. FMG. அது மனிதன்ல உராய விசை. அடுத்த பெட்டி மீது தொழிற்படும் உராய விசை. பெட்டி வந்து வலப்பக்கமா சரக்க வலிக்கிறது. சரக்க வலிக்கிறேக்க நிலவெளி செய்யும். சரக்க விடாம இயக்கத்தை எதிர்க்கு முகமாக உராய்வு கொடுக்கும். அந்த விசையின பிரமாணம் நிலத்தால வார உராய்வு. ஆறுல பெட்டியில. அப்ப FBG. நிலத்தால வார விசை பெட்டியில FBG. அவளா விசையை குறிச்சு காட்டுவியா இருந்தா அவளா மார்க்ஸ் வரும். ஃபுல் மார்க்ஸ் வரும். புரிவா? அடுத்தவாறு மேற்குறித்த விசைகளில் தாக்க மரதாக்க சோடி விசைகளை வை. இவ்வளவு விசையில இருந்தா நீ தாக்க மரதாக்க விசை காய்க்கணும். இது பேக்கதை காய்க்கப்படாது. இல்லத்துல தாக்குற விசையில வீங்க குறிக்கலே இல்ல. முதல்ல இங்க காய்க்கிற மாதிரி. அப்ப இல்லத்துல தாக்குற விசையெல்லாம் வீல குறிக்கலையா இருந்தா நீ இதுல குறிச்ச விசைகள் எல்லாம் தாக்க மரதாக்க விசையை காய்க்கணும். எது பேர சொல்லுவா? தம்பி, எது பேரு சொல்லுவா? இதுக்கு மட்டும்தான் வரும். FMB-யும் FBM மட்டும்தான் வரும். இதையெல்லாம் காய்க்கலாம். இதுக்கு உரிய சோடி விசை எல்லாத்துல வரும். அது நீங்க குறிச்சு காட்டையில. இதுக்குரிய சோடி விசை எல்லாத்துல வரும். அது குறிச்சு காட்டையில. அப்ப FMB-யும் FBM மட்டும்தான் பெற போகுது. தாக்க மரதாக்கு விசையண்டா. சரியா? மற்ற ஒன்று பெற போறது இல்லை. இதுக்கும் தாக்க மரதாக்கு விசை. ஓகே. பெட்டி சீரான ஆர்வலுடன் இயங்குவரின் FMG, FBM, FMB, FBG ஆகிய விசைகளுக்கு இடையிலான தொடர்பை இந்த சமநிலை குறியீடுகளை பயன்படுத்தி தொடர்புபடுத்தி எழுதட்டாம். இப்ப இது வலப்பக்கமா ஆர்முடுவதா? சீரான ஆர்முகளோட ஆர்முடி கொண்டு போகும். தள்ளுற பக்கமா ஆர்முடுவதா இருந்தா, இங்கால பக்கமா ஆர்முடுவதா இருந்தா, ஆர்முடுகிற பொருள்ல எந்த திசையில ஆர்முடுகள் இருக்குதோ அந்த திசையில விளைவு சேர்க்கணும். அப்ப தொகுதி அங்கால பக்கம் ஆர்முடுவதா இருந்தா, மாறா ஆர்முகளோட இயங்குதா இருந்தா, சீரான ஆர்முகளோட போகா இருந்தா, இந்த விசைகளுக்கு கூட வேறு ஒரு கப்பாரு அழிக்க போற போட் அழிக்க போறேன். முடிச்சா அதுகளுக்கு விசையெல்லாம் இது கூட கூட வேண்டியது நீ எக்ஸ் பண்ணலாம். இப்ப நீ வேற விளங்கப்படுத்தி போட்டேன். விளங்கப்படுத்தினா அப்புறம் அந்த விஷயம் உனக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இல்லையா இருந்தா
நீ எங்கேயோ பிராக்க பார்த்துட்டு இருக்கு மற்றபடி சொல்லேக்கு வடிவா கவனிக்கிறது நல்ல ஈஸியா இருக்கு எனக்கு வடிவா தெரியும். ரைட். அப்ப பெட்டி சீரா ஆகணும்னு இயங்க முடியும் இந்த விஷயங்களுக்குள்ளான ஏறு வரிசை. இப்போ உனக்கு தெரியும் இதுக்கும் என்னவா இருக்கும்னா தாக்கம் வரதாகவும் செய்யும். அப்ப FBM பிரமாணத்துக்கு சமனா இருக்கணும். இதுல வர FMB பிரமாணம் சமனா இருக்கணும். FMB பிரமாணம் FBM பிரமாணம் சமன் என்ன தாக்கம் வரதாகவும் செய்யும். அப்ப என்ன எழுதி கொள்ளலாம்னா FMB பிரமாணத்துக்கு சமனா இருக்கணும். FBM பிரமாணம் சமன். FMB சமன் FBM. அடுத்த கட்டம் குத்தி வலப்பக்கமா ஆரம்பிடுவதா இருந்தா வலப்பக்கம் தான் விளைவு சேர்க்கணும். வலப்பக்கம் விளைவு சேர்க்கணுமா இருந்தா இடப்பக்க விஷயம் பார்க்க வலப்பக்க விஷயம் சேர்ந்துருக்கணும். அப்ப FBM பிரமாணத்திலும் பார்க்க FBG என்ன இருக்கணும் குறைவா இருக்கும். FBM பிரமாணத்திலும் பார்க்க FBM பிரமாணத்திலும் பார்க்க FBG பிரமாணம் என்ன இருக்கணும் குறைவா இருக்கும். இந்த குத்தி வலப்பக்கமா ஆரம்பிடுவதா இருந்தா இந்த விசையிலும் இந்த விசை குறைவு. அதாவது இதுல பார்க்க அது பெருசா இருக்கணும். மனிதன் வலப்பக்கம் ஆரம்பினா வலப்பக்கம் விளைவு சேர்க்கணும். வலப்பக்கம் விளைவு சேர்ந்தா இதுல பார்க்க இது ஒரு பெருசா இருக்கணும். அப்ப FMB பார்க்க FMG பெருசா இருக்கணும். FMB பார்க்க FMG பிரமாணம் பெருசா இருக்கும். சரியா? FMB பார்க்க FMG பெருசா இருக்கணும். அப்ப இந்த விஷயங்களுக்கு உணவு கேட்டா இதை நீ எழுதி காட்டினா சரியில்லை. இதைத்தான் ஏற்கனவே உலகப்படுத்தினா எழுதுவா. எழுதினா மூன்றாவது கேள்விக்கு விடையே போடுவான். என்ன விட என்ன மூன்றாவது கேள்வி. பெட்டியின் திணிவு 40 கிலோகிராம். பெட்டிக்கும் திரைக்கும் இடையிலான நிலையியல் வேகக்கூடாது 0.4 உள்ள போது மனிதன் 150 நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது பெட்டி தொடர்ந்து அசையாமல் இருக்க காணப்பட்டது. அவ பெட்டியில் தாக்கும் உராய் விசையாது. இப்ப மனிதன் 150 நியூட்டன் விசையை கொடுக்குறான். FBM பிரமாண வெப்பன் 150. இது 150 கேட்க குத்தி அசையலையா. அப்ப இது 150 கேட்க குத்தி அசையலையா இருந்தா குத்தியில தாக்குற விளைவு என்னவா இருக்கணும். அசையலியா இருந்தாலும் மாறாபகத்தில் இயங்கினாலும் விளைவுச 0 இருக்கணும். அப்ப குத்தி அசையலியா இருந்தா விளைவுச 0. அப்ப விளைவுச 0 என்னடாப்பா இது 150 இருந்தா இதுக்கும் என்ன இருக்கணும் 150 இருக்கணும். இதுதான் குத்தியில தாக்குற உராய்விசை. இதைத்தான் உன்னை கேட்டிருக்கிறான். அப்ப உராய்விசை பிரமாணம் எவ்வளவு கேட்டா 150. குத்தி அசையலியா இருந்தா குத்தியில தாக்குற உராய்விசை பிரமாணம் கொடுக்கப்பட்ட விசை பிரமாணத்துக்கு என்ன இருக்கணும் சமனா இருக்கணும். அப்ப 150 நியூட்டனா இருந்திருக்கணும் உராய்விசை பிரமாணம். விஞ்ஞானி மாதிரி யோசிக்காம செய்தினா சரி. சரியா? பி பாட் கேள்விய பாரப்பன். பாட்டை பார. மனிதன் பெட்டி மீது 182 நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது பெட்டி 0.6 மீட்டர் செகண்ட் -1 சீரான ஆரம்பத்துடன் இயங்குகின்றது. அப்படியா இருந்தா மனிதன் திணிவு 60 கிலோகிராம் இருக்கும் போது பெட்டியில் தாக்கும் இயக்க விசை. இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பெட்டி வலது பக்கமா ஆரம்பிடுதான் என்ன பிரமாணம் 0.6 மீட்டர் செகண்ட் -2. 0.6 மீட்டர் செகண்ட் -2 வலது பக்கம் ஆரம்பினா வலது பக்கம் தானப்பன் விளைவு சேர்க்கணும். வலது பக்கம் விளைவு சேர்க்கணும் இருந்தா இந்த விசையிலும் அந்த விசை பெருசா இருக்கணும். மனிதன் குத்தில கொடுக்குற விசை தான் திறப்பட்டிருக்கு எவ்வளவு 182. அப்ப இது 182 இருந்தா இதிலும் பார்க்க அந்த 182 பெருசா இருந்திருக்கணும். அப்ப விளையின் விசைக்கான சமன்பாடு தான் என்ன F7MB. அப்ப குத்திக்கு இயக்க திசையில F7MB பிரயோகிக்கலாம். குத்திக்கு இயக்க திசையில F7MB பிரயோகிச்சா இயக்க திசையில வார விசை என்னவா இருக்கும்னா FBM. எதிராக வார விசை என்னவா இருக்கும்னா FBG.
FBG குத்தின் திரிவிட வருமானம் தரப்பட்டிருக்குது. ஆறுமுகன்ற வருமானம் தரப்பட்டிருக்கு. இப்ப FBM வருமானம் தான் மனிதன் குத்திய தள்ளுற விசை எவ்வளவு 182. அதுல இருந்து FBG வருமானம் தான் இப்ப நாங்க காண வேணும் எவ்வளவு மாதிரி திணிவு தரப்பட்டிருக்கு. இது குத்தின் திணிவு எவ்வளவுடாப்பா குத்தின் திணிவு தெரியலையா? குத்தின திணிவுடாப்ப மேல வந்தாச்சு வேலை 3வது ஏற்பட்டிருக்கு. மேல 40 கிலோகிராம் இதுல போடுறது குத்திக்கல ஓடினான். போட்ட சமன்பாடு பாருங்க குத்திக்கு தான் போடனான். அப்ப குத்தின திணிவை தான் போடணும். இந்த மனிதன திணிவை மாறி போட்டு நிக்கிறேன். சிலது கேள்விய வாசிக்கிறேன்னா 60 போட்டு சிரிச்சு கொண்டிக்கும். கேள்விய பாடுறாப்பா இதுல குத்தில சாக்குற விஷயம் கேட்கப்பட்டிருக்கு. மனிதன்ல இல்லை. அப்ப நான் குத்திக்கு தான் சமன்பாடு ஓடினான். குத்தில சாக்குற விளையாட்டு இங்க போட்டிருக்கிறேன். அப்ப இது குத்தின தெரிவு இப்ப 60 போடுறேன். இதுல வந்து தெரிவு 60 மனிதன் தெரிவு குத்தின தெரிவு வேற ஆண்டாச்சு பேர் பெட்டி 40 பேர். அப்ப 40 ஆறுமுகம் தரப்பட்டிருக்கு 0.6 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுகம். இப்ப இதை சுருக்கு சைவரையும் இதுல வார தசத்தையும் பற்றி உள்ளார் 6 நாள் 24 பேரும். அப்ப இங்கால வார பெருமானம் 24. FBG 182 மைனஸ் FBG வர போகுது. இப்ப FBG அங்கால கொண்டு போனா 24 இங்கால கொண்டு போகணும். 182ல 24 கழிக்க ஓடும். சக்சனுக்கு இப்படி திருப்பி எழுதி கொண்டு தேவையில்லை. அதனாலே பார்க்கலாம். அது ஒரு விளங்குறதுக்கு அழுதுறேன். 182ல 24 கழிச்சா எவ்வளவு வேணும் சொல்லுவா? அப்படி 182ல 24 கழிச்சு இப்படியே சொல்லுவா எவ்வளவு? 182ல 24 கழிச்சா 12 கழிச்சா 8 பேரை வேணும். 1 எடுத்தா 5ல 2 கழிச்சா 5 7ல 2 கழிச்சு 5 158 நியூட்டன். சரியா? அங்க வார உராய்வு செய்த வருமானம் குத்தியில தாக்குற உராய்வு செய்த வருமானம் 158 நியூட்டன் இருக்கு. இதை நீங்க மனதால செய்ய வேணும்டா. அப்ப எப்படி செய்யலாம்டா? மனதால செய்யணுமா இருந்தா 6 முடுகளை திணிவால பெருக்கினா 6 முடுகளை திணிவால பெருக்கிவியா இருந்தா விளைவு செய்த வருமானம் இருக்கும். 6 முடுகளை திணிவால பெருக்கினா விளைவு சேர போகுது. குத்தின திணிவரப்பட்டுக்கு 40 ஆறுமுகப்பட்டுக்கு 0.6 40 பெருக்கின எவ்வளவு ஆயிரும்? 40 தர 0.6 சைவரையும் அங்க வார தசத்தையும் பட்டி உள்ளாவில்லை. 40ல வார சைவரையும் தசம் 6ல வார சைவரையும் பட்டி உள்ள ஜோதிப்பார் 40 தர 0.6. நான் சொல்றது மனதில் இருக்கணும். அப்ப 6 நாள் 24. அப்ப 24 நியூட்டன் விளைவிசா வேலை பக்கம் இருக்கணும் யாருல குத்தியில. அப்ப குத்தியில 24 நியூட்டன் விசா வேலை பக்கம் இருக்கணும். வேற இருந்தா வலது பக்கம் 182 இருக்குது. ஆனா 24 தான் பெருசா இருக்கணும். அப்ப 182 இருந்தா இந்த விசை 24 குறைவா இருக்கணும். 182 பார்க்க 182 விட இது 24 குறைவா இருக்கணும். வேற இருந்தா எவ்வளவு இருக்கணும்? 158 பண்ணதால பார்க்கலாம். நீ சமன்பாட்டை பாவச்சுன்னா இப்படி வரும். சக்சர் கேள்வி இடத்தால 2 ஸ்டெப்லயே விடைய போடலாம. நீண்ட வழியெல்லாம் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. 2 வழியிலேயே விடைய போட்டுடலாம். ஓகே, உலகில் 158 நியூட்டன் இருக்கும் இயக்கவியல் ஆயுசு. இந்த இயக்க வாரத்தால் இயக்கவியல் ஆயுசு 158 நியூட்டன். இப்ப அடுத்த கேள்வியை பார். பெட்டிக்கும் திரைக்கும் இடையிலான இயக்கவியல் உராய்வு குணகம் 2 காணணும். இயக்கவியல் உராய்வு குணகம் இப்ப கண்டதப்ப இயக்கவியல் உராய்வு விசை இயக்க வாரத்தால உராய்வு விசைக்கும் உராய்வு குணகத்துக்கு சமன் பியூஆ. அப்ப பியூட வருமானம் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப விசைய மறுதாக்கத்தால பிரிக்கணும். எவ்வளவு விசை? 158 மறுதாக்கத்துக்குரிய வருமானம் குத்திக்கு தர போடுறேன். குத்திக்கு எவ்வளவு அறிவு? குத்திக்கு 40 கிலோகிராம் தெரிவு. 40 கிலோகிராம் தெரிவுன்னா எவ்வளவு மறுதாக்கம் பெரும்? மறுதாக்கம்னா 40 பேர் 10ஆல பெருக்கணும். அது தெரியாம இருந்தா கரைச்சல். அப்ப தெரியுதா எவ்வளவு? 400. அப்ப 400 பிரிவா 158 400 பிரிச்சா 2 சைவரை வெட்டி விட்டா இது 1.5 கட்டா மாறுபடாப்பா. சுருக்கி பாரா. அப்ப 4ஆல 0.0 அங்கால வச்சு 3 3 பேரை ஓடும். அப்ப 3 3 மிச்சம் 32 36 9 பேரை ஓடும். 2 மிச்சம் 5 0.395 இருக்கும் இயக்கவியல் உராய்வு குணகம். செய்து பார்த்து செக் பண்ணுவா. 0.395 எத்தனாக கேள்வி? அது பி பார்ட்ல 2ஆக கேள்வியா? பி பார்ட்ல 2ஆக கேள்வி எதுனா? பி பார்ட்ல 3ஆக கேள்வியை பாரா. பி பார்ட்ல 3ஆக கேள்வி.
இந்நிலையில் மனிதனில் தாக்கும் உராய் விசையின் பெருமன். உராய் விசையின் பெருமன்னா மனிதனில் தாக்குற விசை எது சொல்லுவாங்க கேட்டுக்கிறாங்க. எஃப்எம்ஜி. எஃப்எம்ஜி கேட்டுக்கிறாங்கன்னா நீ இப்ப விஞ்ஞானி மேல யோசிக்க தேவையில்லை. எஃப்எம்பின்ற பெருமானமும் எஃபிஎம் பெருமானமும் சமன். ஏன் தாக்க வரதாக்கு விசை. உனக்கு எஃபிஎம் பெருமானம் 182 தரப்பட்டது. அப்ப எஃப்எம்பிஎம் என்று வரக்கூடும் 182. அப்ப இது 182 சொன்னா இதைத்தான் காணக்கூடும் மனிதனில் தாக்குற ஆய்வு. ஆர்முடு கொண்ட பெருமானம் எவ்வளவு இருக்க போகுது? சைவரசம் மாறத்தான் இருக்க போகுது. குத்தியும் மனிதனும் சேர்ந்துதான போகணும். போய் தொண்டோடு போய் பிரிஞ்சு போயிடலாம். குத்தி எங்கேயே போய் மனிதன் வேற எங்கேயே போய் தள்ளிக்கிட்டு இருக்கலாம். இந்த படத்துல வடிவேல் பஸ் தள்ளுற மாதிரி. வடிவேல் வசதி இல்லை. அந்த வடிவேல் ஜோக்குல பஸ் முண்டுக்கு போக ஒரு பின்னுக்கு தள்ளி கொண்டிப்பார். அதே மாதிரி இல்லை. குத்தியும் மனிதனும் சேர்ந்து தான் தள்ளிக்கிட்டு போகணும். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆர்முடு போகணும். ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரே ஆர்முடு தான் இருக்க போகுது. அப்ப குத்தின் ஆர்முடுகள் சைவரசம் மாறன்னு சொன்னா மனிதன் ஆர்முடுகளும் எவ்வளவு சைவரசம் மாறுதான். அதுக்கு வேற ஆர்முடுகள் இல்லை. குத்தியை விட்டு மனிதன் பின்னுக்கு போயிடாது. ஓகே உலகுது. அப்ப சைவரசம் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற பெருமானம் இருக்கும் போது மனிதனுக்கு மனிதனுக்கு ஆர்முடுகள் தெரியும். இந்த விசையின் பெருமானம் தெரியும். எவ்வளவு 182 என்ன இதுக்கு சமனா இருக்கும் இது. அப்ப நாங்க இது காணணும். இப்ப மனிதனுக்கு மட்டும் எப்சமின் எம்பிஏ பாவிக்கிறது. சரியா? இயக்க திசையில மனிதனுக்கு எப்சமின் எம்பிஏ பாவிக்கிறது. இயக்க திசையில மனிதனுக்கு எப்சமின் எம்பிஏ பிரயோகிக்குமா இருந்தா மனிதன்ல வலப்பக்கம் மாற விசையப்பன் எஃப்எம்ஜி. வலப்பக்கம் மாற விசை எம்ஜி. இடப்பக்கம் மாற விசை என்ன இருக்கும்னா எஃப்எம்பி. அது சமம் என்ன இருக்கும்னா மனிதன் திணிவு 60 கிலோகிராம். ஆர்ந்து கொண்ட பெருமானம் சைவரசம் 6. சரியா? ஈரமா இருக்கு சாய தெரியும் மணியா கவனிச்சு கொண்டு எஃப்எம்ஜின்ற பெருமானம் தான் எங்களுக்கு எவ்வளவு காண வேணும். அதான் ஒரே விசை. எஃப்எம்ஜின்ற பெருமானம் தான் எவ்வளவு வேற காண வேணும். மைனஸ் எஃப்எம்பின்ற பெருமானம் 182. 182 60 சைவரசம் 6 வரைக்கும் சைவரையும் பட்டி விட்டா 6 6 36. அப்ப இங்க வலது பக்கம் 36 வரும். 182 கொண்டு அங்கால கூட்ட வேண்டி வரும். அப்ப எஃப்எம்ஜின்ற பெருமானம் 182ஓட 36 கூட்ட வேணும். கூட்டி விடையே போடுவா எவ்வளவு? 182ஓட 36 கூட்டி விடையே போடுவா எவ்வளவு? எவ்வளவு 6 10 8 8 10 11 11. ஓகேயா? 218 நியூட்டன். 218 நியூட்டன் வரும். ஏடாப்பா என்னடாப்பா சரியா செக் பண்ணி பாரு. ஓகே. அப்ப இந்நிலையில் மனிதனில் தாக்கும் உரை ஆய்வு செய்ய வருமானம் கண்டாச்சு. இப்ப 4வது கேள்வி. மனிதன் பெட்டி மீது ஏற்றும் விசையை 200 நியூட்டனுக்கு அதிகரித்தால் பெட்டியின் ஆர்முடுகள். அது செய்தா இப்ப மனிதனால பெட்டிக்கு மாற விசை 200. ஏற்கனவே 182 கொடுக்க ஆர்முடுகள் சைவரசம் 6 கண்டனாங்க. இப்ப மனிதன் இந்த எஃபிஎம் பெருமானம் 200 கூட்டி விட்டா ஏ எவ்வளவுதான் கேட்கப்பட்டிருக்கு. இது 200 சொன்னா இது எவ்வளவு இருக்கும்? எஃபிஜி எனக்கு ஒண்ணு இல்ல. இது 200 இருந்தா இது எவ்வளவு இருக்கும் சொல்லுவா? எவ்வளவு? இது சில வேற யோசிக்கும் வேற விடையாக்குமண்டு இடையப்பா. உராய் விசைன்ற பெருமானம் இயக்கவியல் உராய் விசைன்ற பெருமானம் என்ன செய்யும்? எவ்வளவுதான் விசையை கூட்டினாலும் இயக்கவியல் உராய் விசைன்ற பெருமானம் மாறாதில்லை. அப்ப இயக்கவியல் உராய் விசைன்ற பெருமானம் தான் ஏற்கனவே கண்டுட்டோம். எவ்வளவு பெருமானம்? 158. அப்ப இயக்கவியல் உராய் விசைன்ற பெருமானம் 158 கண்டுட்டா மனிதனி 200 கொடுத்தாலும் 500 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் இந்த விசைன்ற பெருமானம் என்ன இருக்கும்? 158 தான் இருக்கும். ஏன்? இயக்கவியல் உராய் விசை மாறாது. ஆக இப்பயும் இந்த நிலத்தால பெட்டில மாற உராய் விசைன்ற பெருமானம் எவ்வளவு இருக்க போகுது? 158 தான் இருக்க போகுது. ஆனா இது இப்ப என்ன போடணும்? 200 போடணும். அப்ப இந்த விசை 200, இது 158. 200ல 158 கழிச்சா எவ்வளவு வரும்? மேலதாலே கழிக்கலாம். வேற 58ல இருந்து 60க்கு போனா 2 42. 42 விளையில் விசை. விளையில் விசையை திணிவாள விரிச்ச ஆர்முடுகள் எவ்வளவு திணிவு? 40 கிலோகிராம். அப்ப ஆர்முடுகள் எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 42 × 40. அப்ப 42 × 40 சுருக்கினா கூட வந்துடும். சைவரை வெட்டிட்டா 4 2 4 1.05 வரும் நினைக்கணும். சுருக்கி பாரா 2 சமன்பாடு போடுவா அழிக்கிட்ட அமௌண்ட். இந்த விஷயம் படிச்சு படிச்சு வடிவா அழுது.
அப்ப திருப்பி நான் செய்து காட்டுறப்ப மனிதனுக்கா குத்திக்குத்தான் சமமான பிரிவு வைப்போம். சரியான ஏன் குத்திலாம் ஒரு ஆயுசே எவ்வளவு 150 தெரியும். அப்ப குத்திக்கு வலப்பக்கமா எப்சமின் எம்ஏ பாவிக்கிறேன். குத்திக்கு வலப்பக்கமா எப்சமின் எம்ஏ பாவிச்சா வலப்பக்கம் மாற விஷயம் இது மனிதன் குத்திக்கு கொடுக்குற விஷயம் நேரடியா போறேன்னா எவ்வளவு 200 நியூட்டன். மனிதன் குத்திக்கு கொடுக்குற 200. எதிராக மாற விஷயம் 158. குத்தின் திணிவுள்ள பெருமானம் 40 கிலோகிராம். என்ன 600 தான் நான் கார வேணும். 200ல 158 கழிச்சா 42. அது சமம் 40 இன்டு ஏ. அப்ப ஏயின் பெருமானம் 42 கீழ் 40. அப்ப ஏ எவ்வளவு வரப்போகுது சைவரை வட்டி விட்டு 4 பேரும் 4 இருக்கும் 1 கணக்கா சைவர். சரியா 20க்கு நான் 5 அவ்வளவு மீட்டர் செகண்ட் -2 1.05 மீட்டர் செகண்ட் -2 யாருக்கு மாற முடியும். 5வது கேள்வியே பேரா 5வது கேள்வி 5வது கேள்வி பெட்டியை உள்ள கட்டைகள் மீது வைத்து தள்ளுவதை இலகுவானதாக அமையும். இதிலிருந்து உருளும் உராய்விசை அதாவது உருளும் போதுள்ள உராய்விசை பற்றி நீர் என்ன முடிவுக்கு வருவீர். இப்ப பெட்டியை அப்படி இல்லத்துல வச்சு சறுக்கி கொண்டு போகாம ஒரு உரலுக்கு மேல வச்சு 2 உரலுக்கு மேல வச்சு சில்மாரி என்ன செய்யலாம் உருட்டி கொண்டு போகலாம் இல்லை யோசிச்சு வேற அப்படி. இது பெட்டி ஒரு பெரிய ஒரு அலுமாரி மாதிரி பெட்டியை யோசிக்கொள்ளு. அலுமாரி எடுத்து கொண்டு போறதுல பார்க்க இதுல ஒரு உரல் இருக்குது, இதுலயும் ஒரு உரல் இருக்குது, இதுலயும் ஒரு உரல் இருக்கு. உரல் தெரியுது உரல் உருளை உரல் உரலை வச்சு போட்டு உருட்டி கொண்டு போகலாம். சில்லு பேரி சுத்தும் இது சில்லு பேரு சுத்திச்சு உருண்டு உருண்டு வரைக்க தள்ளி கொண்டு போகலாம். அப்படி தள்ளி கொண்டு போய்க்கு இப்போ ஒரு ஆள் பிடிச்சி இப்போ ஒரு ஆள் இந்த பின்னுக்கு இருந்து ஒரு ஆள் செய்யறான்னு சொன்னா இந்த செட்டப்ப தள்ளிடா என்ன ஒரு ஆள் செய்ய ஓடும் உருண்டு முன்னுக்கு போய்க்க இந்த உரலை கொண்டு முன்னுக்கு வைக்க ஓடும். ஏன்னா இந்த பெட்டி அப்படி எங்கால உருண்டு உருண்டு வேற போதா இருந்தா இனி மற்றொரு உரலை கொண்டு முன்னுக்கு வைக்க ஓடும். பின்னுக்கு வெளியில வார உரலை கொண்டு முன்னுக்கு வைக்காத. அப்ப இனி இந்த பெட்டி என்ன செய்யும் முன்னுக்கு போய் திருப்பி அந்த முன்னுக்கு வர உரலை முட்டுப்படும். அப்படியே தள்ளி கொண்டு போய் உருண்டு உருண்டு போய் கொண்டு ஈஸியா இருக்கு. 2 பேரே தள்ளி கொண்டு போகலாம். இது தனியொரால் தான் தள்ளுறார். ஆனா கஷ்டப்பட்டு தான் தள்ளுவார். எடியிலேடு வேறு பலவா கொண்டு தள்ளவோம். ஆனா இது எவ்வளவு பெரிய தெளிவா இருந்தா கூடி இப்படி உருளை வச்சு பண்ணிட்டு செய்யலாம். 2-3 பேரை சேர்ந்துட்டு செய்யலாம். உருட்டி கொண்டு போகலாம். பிசிக்ஸ் தெரிஞ்ச நிறைய வேலையை ஈஸியா செய்யலாம். அப்ப உருட்டி கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப இந்த உருளைக்கு என்ன நடக்கிறது சொன்னா எதிர் விசையின் பெருமானம் உராய் விசையின் பெருமானம் குறைவா இருக்கு. அதால ஈஸியா தள்ளலாம். ஏன்னா உருளைக்கு வழுக்குப்படைக்கு பெரிய ஒரு ஆய்வு வரும். உருளைக்கு ஒரு ஆய்வு குறைவா இருக்கு. உருளைக்கு இந்த வாகனம் உருளைக்கு ஒரு ஆய்வு அதை யோசிக்கிறீங்களே வாகனம் உருளைக்கிறாப்ப எப்படி உராய்வு முன்னுக்கு வருது. அது பின் சில்லு இன்ஜினோட இணைக்கப்பட்டிருந்தா அல்லது முன் சில்லு இன்ஜினோட இணைக்கப்பட்டிருந்தா இன்ஜினோட இணைக்கப்பட்ட சில்லு என்ன செய்யப்பட்டா சுற்றுறத்தார நிலத்தை பின்னுக்கு தள்ளும். அப்ப நிலம் சில்ல முன்னுக்கு தள்ளினது. இங்க அது இல்ல. இங்க நாங்க தள்ளுறத்தாலதான் சில்லு சுத்த போகுது. இந்த உரல் சுத்த போகுது. உருளை கட்டைகள் அப்படி நாங்க தள்ளுறதால இந்த உரல் சுத்த வழி கிடையாது. உராய்வெல்லாம் வந்து விட போகுது. பின்னுக்கு தான் உராய்வு வரும். இங்க சகல சில்லுகளிலையும் உராய்வு அப்பன் பின்னுக்கு தான் வரும். சொல்லுவா இப்ப நான் தான் தள்ளுறேன். அப்ப நான் தான் தள்ளுறேன் நான் நிலத்தை பின்னுக்கு தள்ளி போட்டு விசையை முன்னு கிடக்க வேணும். அப்ப இங்க நான் தள்ளிக்க எங்கள்ல இந்த காலில் வார விசான் முன்னுக்கு இருக்கு. சில்லுகள்ல வார விசை பின்னுக்கு தான் வரும். என்ன சில்லு காரா உருளை வலிக்கிறது. சைக்கிளா கீறி காய்ச்சிருப்பேன் காரா கீறி காய்க்க அந்த காரில இன்ஜினோட இணைக்கப்பட்ட சில்ல வார விசை முன்னுக்கு வரும். இன்ஜினோட இணைக்கப்படாத சில்ல வார விசை பின்னுக்குள்ள வருது. அதே மாதிரி தான் இன்ஜினோட இணைக்கப்படாத சில்லு வேறு தெய்வ தாங்களா உருளை வலிக்கிறேன். இந்த கேள்வி சின்ன கேள்வி நான் நிறைய கேட்கிறேன். அப்ப இங்க எல்லாத்துலயும் உராய் பின்னுக்கு தான் வரும். ஆனா தள்ளுற ஈஸியா இருக்கு. வேட் உருளைக்க அந்த பரப்பு குறைவேண்டதால முட்டுப்படுற பரப்புகள் குறைவேண்டதால உராய் சரியான குறைவா இருக்கு. வலுக்கேக்க நிலத்தோட பெரிய பகுதி முட்டுப்பட்டு போயிருக்கு. பெரிய பரப்பு முட்டுப்பட்டு கேட்க சின்ன 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 விஷயம் ஒட்டுமொத்தமா கூட்டிக்க பெரிய உராய் பின்னுக்கு வரும். அப்ப இது இந்த கேள்விக்கு என்ன எழுதினா சரியண்டாப்ப உருளும் போதுள்ள உராய் விசை வலுக்கும் போதுள்ள உராய் விசையிலும் பார்க்க குறைவு எழுதினா சரி அவ்வளவுதான். சரியா உருளும் போதுள்ள உராய் விசை வலுக்கும் போதுள்ள உராய் விசையிலும் குறைவு எழுதினா சரி போதும். அந்த கேள்விக்கு நீங்க இவ்வளவு காணும். ஆனா நிறைய விஷயம் காய்ச்சிருக்கு கொண்டு தென்னங்குத்தியெல்லாம் நாங்க இழுத்து கட்டி இழுக்கிறதுல பார்க்க தென்னங்குத்தி சரிதான் பெரிய பெரிய மரக்குத்தியெல்லாம் கட்டி கைத்துல கட்டி இழுத்து கொண்டு போறதுல பார்க்க இப்படி தென்னங்குத்திக்கு கீழே உரலை வச்சு போட்டு சரியா 2 பேர் பிடிச்சி ஒரு ஆள் தள்ளிக்க ஒரு ஆள் குத்தியை நேரம் குடிப்பாரா இருந்தா என்ன செய்யணும் அந்த பின்னுக்கு மாற உரலை கொண்டே முன்னுக்கு வைக்கணும்.
அப்படி பின்னுக்கு வரதை கொண்டு வந்து முன்னுக்கு போடும் ஈஸியா தள்ளிக்கிட்டு போயிடலாம். வண்டில் வேற கொண்டு ஓடுவோம். தென்னை குத்தி தள்ளுறது சரியா, சில இடங்கள்ல தென்னை பெரிய பெரிய மரக்காட்டில தள்ளிக்க அப்படித்தான் தள்ளுவா. இப்படித்தான் தென்னை குத்தி இருக்குதா இருந்தா இந்த தென்னை குத்தி தள்ளிக்கு இதுக்கு கீழே இப்படி உரல் மாதிரி வச்சிருக்கிறேன் சரியா. அந்த அந்த குத்தின சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்ணிக்கையை போடலாம், 3 அல்லது 2 பேர். இதுல ஒரு ஆள் நிப்பேன், இவர் என்ன செய்வார் சொல்லுவா. அப்போ இதுல நிக்கிறவர், இதுல நிக்கிறவர் என்ன செய்வார்னு சொன்னா இதுல நிக்கிறவர் அதை நேரா பிடிக்கணும். குத்தி எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கத்தை பிடிச்சு பிடிச்சிடணும். அப்ப இன்னைக்கு நிக்கிறவர் என்ன செய்வார், கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு என்ன செய்வார், இன்னைக்கு நிக்கிறவர் இதை பிடிச்சி தள்ளுவார். இன்னும் ஒரு ஆள் என்ன செய்யணும், இன்னும் ஒரு ஆள் இந்த பின்னுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கணும். சரி, இது முன்னுக்கு வந்து நேர முட்டுப்பட்டு இது வைக்க இது பின்னுக்கு வரும், அதை கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கணும். அப்படி முன்னுக்கு முன்னுக்கு மாத்தி மாத்தி வைக்க 2 3 பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், பெரிய ஒரு குத்தியை தள்ளி கொண்டு போகலாம் ஈஸியா. பிசிக்ஸ் பிசிக்ஸ் தெரிஞ்ச நிறைய விஷயம் ஈஸியா பெரிய பெரிய வேலையை செய்து கொள்ளலாம் பிசிக்ஸ் தெரிஞ்சா. ரைட், நிறைய விஷயம் காய்ச்சிட்டேன் இன்றைக்கு. அந்த கேள்வியெல்லாம் படியா விளக்கமா செய்து பார்த்து திருப்பி திருப்பி செய்து பார்த்து அனுபவங்களை பெற்று எடுக்க வாழ்த்துக்கள். எடுத்துக்கொள்ள வேணும். எடுக்கிறது மட்டும் இல்லாம நீ எடுத்தாத்தான் அடுத்த முறை அடுத்த பட்ஜெட் நிறைய புள்ளிகள் வரும். நீயே அனுப்பி விடுவாய். நீ அனுப்பாட்டி கூடி புள்ளிகள் என்ன தேடி வரும். ஏன் தேடி வரும், இந்த கிளாஸ் ஒழுங்கா அடக்கிக்க நீ எடுத்த ரிசல்ட்ஸை நான் நேரடியா சோசியல் மீடியால பப்ளிக் பண்ணிக்க ஃபுல்லா அதை பார்த்துட்டே வரும். அப்ப நீ ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு சந்தோஷமா எடுத்து சொல்ல வேணும். எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்த மாதிரி, சார் உங்கள்ட்ட படிச்சு நான் ஜூம் கிளாஸ்ல எடுத்திருக்கிறேன் சார், உங்களால தான் சார் எடுத்துனாண்ட மாதிரி நீ சொல்ல, நான் அடுத்த கட்டம் அந்த விஷயத்த வெளியாக்களுக்கு தெரியப்படுத்திக்க நிறைய புள்ளி நட்ட வரும். நிறைய புள்ளி நட்ட வரைக்கும் உன்னால எனக்கு அது சந்தோஷம். அப்ப நீ எடுக்கிற எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. நீ தார மந்த்லி பேமெண்ட்லும் பார்க்க நீ என்ற ரிசல்ட்ஸ் எடுப்பியா இருந்தா அதுதான் எனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை தரும். ஏன்டா அது நீண்ட காலத்துக்கு எனக்கு உதவி செய்யும். நீ எடுக்கிற ஒவ்வொரு நிறைய நிறைய புள்ளியில கொண்டு வரும் எனக்கு சரியா. அவ நீ படிச்சு படிச்சு நிறைய எடுத்தா தான் எனக்கு அடுத்த கட்டம் அதுக்குரிய ஒரு ஆஹ் ஒரு என்ன சொல்றது தொடர்ச்சி அடுத்தடுத்த பட்சிலேயே நிறைய புள்ளிகள் தேடி வரும். என்ன இல்லைன்னா வராது. நீ என்னட்ட படிச்சுட்டு ரிசல்ட் குறைய எடுப்பியா இருந்தா அதாலையும் பிள்ளை என்ன செய்யாது, என்னட்ட தேடி வராது. நீ படிச்சு அந்த பாடம் படிவா விளங்கினா மட்டும் காணாது, விளங்குறதோட மட்டும் நிக்காம நீ அந்த எக்ஸாமுக்கு ஏயும் எடுக்க வேணும். ஏயும் எடுத்தா தான் பிள்ளை வரும். ஓகே, அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.